பக்தி உள்ள குடும்பம், தெய்வ பக்தி உள்ள குடும்பம். கர்த்தர் நம்ம இந்த உலகத்துல நம்மளை சிருஷ்டித்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒருவனே அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆதாமை ஏவாளையும் தேவன் படைத்தாரே, ஒரு மனிதனாக ஆதாமை முதல்ல படைத்தாரே. ஏன் படைத்தார் அப்படின்னா, ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு மாத்திரமே மனுஷன் இந்த உலகத்துல படைக்கப்பட்டார். ஏன் அப்படின்னா, நமக்கு தெரியும், கோடிக்கணக்கான தூதர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த தூதர்கள், பெருமை உள்ளவர்களாகி ஒரு கூட்ட தூதர்கள், 3/4 தூதர்கள் விழத்தள்ளப்பட்டார்கள். அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்காக பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து இணைந்து அவங்க டிசைட் பண்ணி நம் சாயல்ல நம் மனிதரை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தேவ பக்தி உள்ள ஜனங்களாக இருப்பார்கள், அவர்களை இந்த இடத்துல நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் கர்த்தர் ஆதாமை உருவாக்கினார். அந்த ஆதாம் பிசாசின் அந்த தந்திரத்துல விழுந்து போய் என்ன செய்யறாங்க, முழு உலகமும் பாவத்துக்கு நேராக போகிறது அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா. இது எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ஆனாலும் ஆண்டவரின் திட்டம் மாறவே இல்லை. ஆண்டவருடைய திட்டம் தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பது மாத்திரமே. அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குகிறதற்கு நாமும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த தேவ பக்தி உள்ள சந்ததிகளை நாம் உருவாக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதத்துல எத்தனையோ காரியங்களுடைய குடும்பங்களை எக்ஸாம்பிள்ஸ் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாமே எழுதி வைத்திருக்கோம், புதிய ஏற்பாட்டுல எழுதி வைத்திருக்காங்க. என்ன நோக்கத்தோடு, என்ன திட்டத்தோடு கர்த்தர் அழைத்தாரோ அந்த திட்டத்துக்கு நேராக எத்தனையோ குடும்பங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த நாட்களை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம பக்தியோடு ஆண்டவர் வழி நடத்தினார் அப்படின்னு சொன்னா, யோசுவாவின் குடும்பம் சொல்லும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு அது யோசுவாவின் குடும்பம் சொல்லியிருக்கோம். கொர்நேலியின் குடும்பத்தை பார்த்து கர்த்தரையே சாட்சி சொல்லியிருப்பாரு. அவன் வந்து ரொம்ப பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். அதனால அந்த மேசியாவை குறித்த அறிவு இல்லாம இருந்த நேரத்திலையும் கர்த்தர் அழகா அனுப்பி என்ன செய்வாரு, அந்த காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து அதை வந்து ஒரு மேசியாவை சந்தித்த ஒரு குடும்பமாக மாற்றிக் கொள்ளுவாரு அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, பிலிப்பு அப்படின்றவரு, அவருடைய 4 கன்னி பெண்கள் இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்ன பிள்ளைகளாக இருந்தார்கள். நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம 2-3 வாரத்துக்கு முன்னாலே பார்த்தோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் பவுலோடு சேர்ந்து ஊழியத்தை செய்த குடும்பம். அதே நேரத்துல அப்பல்லோ தேவபக்தி உள்ள மனிதனாக இருந்தார் அப்படிங்கறத அறியும் போது, ஆனா ஆவியின் அந்த நிறைவு இல்லாதபடிக்கு யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு, அதை யோவானுடைய மனம் திரும்புவதற்கு கேட்ட ஞானஸ்தானத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு, ஆனா தைரியமா கர்த்தரை குறித்து பேசும்போது அவருக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்து அவரை ஒரு ஆவிக்குரிய மகனாக எழுப்பக்கூடிய ஒரு அளவுல இருந்த குடும்பம் தான் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம். இப்படி நிறைய தேவபக்தி உள்ள குடும்பங்கள் இன்னைக்கு பைபிள்ல நமக்கு எக்ஸாம்பிளா வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்னைக்கு மக்களால் பெரிதும் பேசப்படாத ஒரு கதாபாத்திரத்தை குறித்துதான் நம்ம பார்க்க போறோம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்துல கூறப்பட்டிருக்கிறது யெப்தாவுடைய வாழ்க்கை. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். அதுல யெப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருடைய வாழ்க்கை, அந்த குடும்பம் எப்படி கர்த்தருக்குள்ளால கட்டப்பட்டிருந்தது, அந்த குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய எல்லாருக்கும் அது ஒரு எக்ஸாம்பிளா இருந்துச்சு. அப்படி ஒரு குடும்பம், அப்படி ஒரு தேவபக்தி உள்ள குடும்பமாக அந்த குடும்பம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ள போறோம். எப்படி அந்த குடும்பத்தால இப்படி இருக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சரியா? இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா, நம்ம அந்த வாழுகிற இந்த உலகத்துல வெவ்வேறு சூழல்ல நமக்கு அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலைகளையும் வித்தியாசமா இருக்கு. நல்ல அந்தஸ்துள்ள குடும்பங்கள் இருக்கிறாங்க, ஒழுக்கமான குடும்பம் இருக்கு, சீரான வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட குடும்பம் இருக்கிறது. இவர்களை பெற்ற குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா ஆண்டவருக்குள்ள இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் அதே நேரத்துல சமாதானம் இல்லாதபடிக்கு, சந்தோஷம் இல்லாதபடிக்கு, பிரச்சனைகள் நிறைந்து, பிரிவினைகள் நிறைந்து, பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், இப்படி அலங்கோலமாக குடும்பங்கள்ல ஒரு சந்தோஷம் சமாதானம் இல்லாத குடும்பங்களும் இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையை வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக நாம் வாழ முடியும், நம்ம ஒப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டியதான் இந்த யெப்தாவின் குடும்பம்.
அவ்வளவு கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளால நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய திட்டத்துக்குள்ளால நாம் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டவர் தான் எப்தாவுடைய ஒரு வாழ்க்கை. ரியலி நம்ம சொல்ல போனோம்னா எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும், பவுல் சொல்லுவார் இல்லையா, ரோமர் 8:36 முதல் 39 நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, எந்த நஷ்டமோ கஷ்டமோ வியாதியோ வருத்தமோ எது இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சாட்சியா சொல்லி இருப்பாரு. அப்படி ஒரு சாட்சியாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த குடும்பம் தான் எப்தாவின் குடும்பம். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன கஷ்டம், உண்மையிலே சொல்ல போனா நம்ம கர்த்தரை உண்மையாக அறிந்திருப்போமானால், கர்த்தரை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்லையா. கர்த்தரை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன், உண்மை ஒன்றான மெய்தேவராகிய உண்மை அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லுது. உண்மையாக நம்ம தேவனை எதுக்கு ஆராதிக்கணும், உண்மையாக தேவன் யார் அப்படிங்கறத புரிந்து கொண்டோமானால், உண்மையாக அவருடைய திட்டம் என்ன, அவர் நமக்காக வைத்திருக்கிற காரியம் என்ன அப்படிங்கறத நம்ம உண்மையா புரிந்து கொள்வோமானால் கண்டிப்பாக நாமும் சொல்ல முடியும். ஒரு பவுலை மாதிரி நம்ம சொல்ல முடியும். வியாதியோ நஷ்டமோ உபத்திரவமோ பாடுகளோ எது இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க அப்படி நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல முடியும். அதற்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்தவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எப்தா. எப்தாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நம்ம நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா உண்மையிலேயே இதுல நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகமாக நிறைய பேர் இந்த காரியத்தை பேச மாட்டாங்க, எப்தாவுடைய காரியத்தை அதிகம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அதை ஆராய்ந்து படிப்போம். எவ்வளவு காரியங்கள் அதுக்குள்ளால காணப்படுகிறது. நம்முடைய குடும்பம் இப்படி இருக்கிறதா, நம்முடைய பிள்ளைகளை இப்படி வளர்க்கிறோமா, நம்முடைய பிள்ளைகள் இப்படி கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளால தேவ சந்ததியாக உருவாக்கப்படுகிறதா அப்படிங்கிறத உண்மையிலேயே நம்ம சிந்தித்து பார்ப்போம். எப்படி நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளால கட்டப்படணும், என்ன சூழ்நிலை வந்தாலும் கட்டப்படணும் அப்படிங்கிறத நம்ம எப்தாவுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்வோம். சரியா, முதல்ல எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தியனாகிய எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றார்கள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோட கூட அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். இப்ப இந்த வசனங்களை வாசிக்கும் போது 1-3 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கும் போது எப்தாவுடைய நிலை என்ன அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல நான் சொன்னேன்ல முதல்லயே, சந்தோஷமா இருக்கிறோம், சமாதானமா இருக்கிறோம், நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்ல அப்படின்னு இருக்கும் போது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தொடுத்து கொள்ளுகிறதுங்கிறது அது கொஞ்சம் ஈஸியான காரியம் தான். உண்மையிலேயே நமக்கு ஆண்டவரை நம்ம அறிந்திருப்போமானால் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது, நம்ம சொல்லிடலாம். ஆனா ஒதுக்கப்பட்ட நேரத்துல, கஷ்டம் வருகிற நேரத்துல, நம்ம ஃபேமிலியில ஒரு பிரச்சனைகள் வருகிற நேரத்துல, நம்ம ஃபேமிலியில நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம கோத்ரூ பண்ண முடியல, நம்முடைய பிள்ளைகள் ஒரு விதத்துல இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் நம்ம நொறுக்கப்படுகிறோம், நம்ம அவமானப்படுத்தப்படுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என் தேவன் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு துதிக்க நம்மளால முடியுமா, நம்ம கர்த்தருக்காக வாழ முடியுமா அப்படிங்கறத ஒரு கொஸ்டின். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் பலத்த பராக்கிரமசாலி, ஆனா எல்லாராலும் கைவிடப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு மனிதனாக எப்தா இருந்தார். முதல்ல அவரை பத்தி சொல்லி இருக்கு, அவன் பலத்த பராக்கிரமசாலி, ஆனா அவன் ஒரு பரஸ்திரியின் மகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரஸ்திரியின் மகன் அப்படின்னா என்னன்னா ஒரு விபச்சார பெண்ணினுடைய மகன். அப்ப அவங்க அம்மாவுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பரஸ்திரியின் மகனாக அவன் இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அந்த கிளையாத் அப்படிங்கிறது அவனுடைய அப்பாவாக இருக்கிறார். அந்த கிளையாத்துக்கு மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவி என்ன செய்யறாங்கன்னா வேற பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் வளரும் போது இந்த மகனும் என்ன செய்யறான்னா கிளையாத்தோடய வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த பிள்ளைகள் வளரும் போது என்ன செய்யறாங்கன்னா, உனக்கு எங்க வீட்டுல எந்த சுதந்திரமும் இல்ல, எந்த இதுவும் இல்ல, நீ அந்நிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த பையனை துரத்திடுறாங்க வெளியே.
எப்தாவை துரத்தி விட்டுறாங்க வெளியே. அப்படி துரத்தி விடும்போது இவன் பாருங்க எப்படி ஒரு கைவிடப்பட்ட நிலைமை நீங்க பாத்துக்கோங்க. ரொம்ப நீங்க அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. அம்மா ஏற்கனவே கிடையாது, அம்மா கிடையாதுங்கிறத விட அவமான பெயர் அம்மாவை குறித்து, ஒரு விபச்சார பெண்ணுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு அவமான சொல் அவருக்கு இருக்கிறது. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அப்பா வளர்த்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு அப்பாவால பேச முடியாத சிச்சுவேஷனா இல்ல அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியல. ஆனா சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா துரத்தி விடுறாங்க. துரத்தி விடுறதுனால எந்த ஒரு அரவணைப்பும் இல்லாதவரா தோப் அப்படிங்கிற ஒரு தேசத்துல போய் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வீணரான மனுஷரோட அவன் கூடிக்கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப சூழ்நிலை அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ கொடுக்கவில்லை, வாழ முடியல. அவருக்கு குடும்ப சூழ்நிலையே ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் அவருக்கு கொடுக்கல, நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இல்ல அவருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த ஒரு எப்தா தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை எப்படி காத்து கொண்டார் அப்படிங்கறதா நம்ம இந்த நாட்கள்ல இந்த நேரத்துல நம்ம கற்றுக்கொள்ள இருக்கோம். இதை நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன நினைக்கணும், என்ன நம்ம பாக்குறோம்னா, மனிதர்களால கைவிடப்பட்டாலும் கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளால ஒரு மனிதன் வர முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக வர முடியும், கண்டிப்பாக வர முடியும். இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு கைவிடப்பட்ட பிள்ளைகளா இருக்கட்டும், நொறுக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கட்டும், அநாதிகளை போல இருக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாரும் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளால இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒருவர் தான் யாருன்னா எப்தா. சரியா? இதை நம்ம போகும்போது அப்படியே படிச்சிடலாம். எப்படி இவரால நிக்க முடிஞ்சிச்சு, எப்படி கர்த்தருடைய திட்டத்துக்கு முன்னால நிக்க முடிஞ்சிச்சு. அப்ப இவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டத்தை அவர் செய்ய முடியுமானால் நாம் எப்படி கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம்னா கற்றுக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இஸ்ரவேலின் மேல அம்மோன் புத்திரர் யுத்தம் செய்ய எத்தனிக்கிறாங்க. இப்ப இஸ்ரவேலர்ல யுத்தம் பண்றதுக்கு பராக்கிரமசாலிகள் அங்க இல்ல, எதற்கு யாருமே இல்ல. அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல இவங்க என்ன செய்யறாங்கன்னா எப்தாவுடைய ஞாபகம் வருது. அந்த எப்தாவுடைய ஞாபகம் வந்து எப்தாவை தேடி என்ன செய்யறாங்கன்னா இஸ்ரவேலின் மூப்பர்கள் போகிறாங்க. மூப்பர் தேடி போய் சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வீரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாருங்க, நான் வாசிக்கிறேன். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் போது கிலியாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் எப்தாவை நோக்கி, நீ நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியா இருக்க வேண்டும் என்றார்கள். இவங்க பாருங்க, இவங்கதான் துரத்தி விட்டாங்க. இவங்க துரத்தி விட்டுட்டு இவங்க சொல்றாங்க, இப்ப எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்ல, அங்க இஸ்ரவேல அம்மோன் புத்திரரை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லும் போது யார போய் தேடி போறாங்கன்னா எப்தாவை தேடி போறாங்க. இப்ப எப்தா சொல்றாரு கிலியாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள்? அதாவது ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க தானே துரத்தி விட்டீங்க, நீங்க தானே என்ன துரத்தி விட்டீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லும் போது நீங்க எப்படி என்ன தேடி வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்படி கேட்டுட்டு அவர் சொல்றாரு, கிலியாத்தின் மூப்பர் சொல்றாங்க, நீ எங்களுடனே கூட அம்மோன் புத்திரோட யுத்தம் பண்ண கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும். இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். இப்ப பாருங்க, இந்த எப்தாவுடைய சூழ்நிலை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதுக்கு மேல அவமான ஒரு சின்னமாக நிற்கிறார். அம்மா விபச்சார பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு பெரிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் அவருக்கு. அவர் பராக்கிரமசாலி, நல்லா யுத்தம் பண்ணுவாரு. கர்த்தர் பாருங்க, இந்த உலகத்துல யார படைத்திருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு டேலண்ட அவங்களுக்குள்ளால கர்த்தர் வைத்திருப்பார். அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஷைன் பண்ணுகிறவங்களா நம்ம என்ன செய்யணும்னா இருக்கணும். கர்த்தர் கண்டிப்பா அதை என்ன செய்வாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பராக்கிரமசாலியாக இவர் இருக்கிறாரு, வீணான மனுஷனோடு இருக்கிறாரு. பார்வைக்கு பார்த்தா இவன் ஆண்டவர் அறியாத ஒரு வீணான ஒரு தெருவுல அலைகிற ஒரு மனுஷனை போல காணப்பட்டிருந்தாலும் இவருடைய வார்த்தைகளை நீங்க பாருங்க. நான் சொல்றாரு, கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால், 9th verse பாருங்க, கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாக வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான்.
கர்த்தர் எனக்கு வச்சா நீங்க வைப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ எவ்வளவுத்துக்கு கர்த்தரை முன்னிறுத்தி சொல்றாரு. நான் என்ன கூட்டு போறீங்க, நான் யுத்தம் பண்ணவே நினைச்சு என்ன கூட்டு போறீங்க, ஆனா கர்த்தர் என்னை முன்னிறுத்தி ஒரு விடுதலை கொடுப்பாரா, கர்த்தர் என்னை முன்னிறுத்தி ஒரு விடுதலை கொடுப்பாரானால் அந்த அந்த விடுதலை அது மேன்மையான விடுதலையா இருக்கும். அப்ப நீங்க என்ன மீப்பரா வைப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கிளையத்தின் மூப்பர் சொல்றாங்க எப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பாராக. என்ன, ஏன்னா இப்ப அவங்களுக்கு யார் வேணும், கண்டிப்பா எப்தாவுடைய உதவி வேணும். அதனால என்ன செய்யறாங்க, ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனார்கள். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாய் வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியில் சொன்னான். இங்க பாருங்க, மூப்பர்கள் சொல்றாங்க தலைவனா இருக்கணும் அப்படின்னு, ஆனா இவர் சொல்றாரு கர்த்தர் எனக்கு வெற்றி கொடுப்பாரானால். அப்போ அவருடைய நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருக்குதுன்னா கர்த்தர் மேல இருக்குது. தன்னுடைய பலத்தின் மேலேயோ தன்னுடைய சுயத்தின் மேலேயோ அவருடைய நம்பிக்கை இல்ல, இல்லையா? எப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட மகனாக இருந்தாலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க முடியுமான்னு கேட்டா எப்தா ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு. இந்த உலகத்துல நீங்க பாருங்க, நான் இந்த இதை நான் படிக்கும் போது எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு சமுதாயத்துல கைவிடப்பட்ட பிள்ளைகளை பார்க்கும் போதும், நம்ம எப்படி இறந்திருக்கிற பிள்ளைகளை பார்க்கும் போது நம்ம பரிதாபப்படுகிறது உண்டு. ஆனா இந்த பிள்ளைகள் எப்படி கர்த்தருடைய திட்டத்துக்கு வர முடியும் அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி இருக்கும். எப்படி இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய திட்டத்துல இருக்க முடியும், அது எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளால இருக்கு. ஆனா கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள அந்த பிள்ளைகளும் வர முடியும் அப்படிங்கிறதற்கு இந்த எப்தாவுடைய காரியத்தை நாம் கற்றுக் கொடுக்கணும். இந்த எப்தாவுடைய காரியத்தை நம்ம என்ன செய்யணும்னா கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள முடியும். சரியா? அப்போ நம்ம என்னன்னா இந்த காரியத்துல நம்ம தெளிவாக இருக்கணும். இந்த காரியத்துல நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம எப்தாவை போல கைவிடப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும், எப்தாவை போல நம்ம கைவிடப்பட்ட நெருக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படியாவது உங்களுக்கும் ஒரு தேவ திட்டம் உண்டு அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு காரியம் நம்ம என்ன செய்யணும், நம்ம அறியாம இன்னைக்கு நம்ம உலகத்துல போற போக்குல நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, ஓகே இந்த பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, கைவிடப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன செய்யணும்னா பரிதாபப்பட்டு நம்ம என்ன செய்திடணும், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. எந்த கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நமக்கு ஒரு வாழ்வு உண்டு, கர்த்தருக்குள் நமக்கு ஒரு திட்டம் உண்டு அப்படிங்கிறதற்கு அடையாளமாக நாம் எப்தாவை சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். எப்தா அவ்வளவு கைவிடப்பட்ட, அவ்வளவு நெருக்கப்பட்ட, அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சின்னமாக இருந்தாலும் கர்த்தரை முன்னிலைப்படுத்தி அவரால் வாழ முடியும்னா ஏன் நமக்கு இன்னைக்கு வாழ முடியாது? அன்னைக்கு பரிசுத்தாவினுடைய நிறைவோடு வாழல, பரிசுத்தாவியர் இறங்கினார். அப்போ அப்படி அந்த நாட்கள் அவரால் வாழ முடியும்னா இன்னைக்கு பரிசுத்தாவிலே நிரம்பலோடு இருக்கிறவங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். நம்ம இந்த உலகத்துல நிறைய நேரத்துல வஞ்சிக்கப்பட்டு போகிறோம், நிறைய நேரத்துல நம்மளே நம்ம பரிதாபத்துக்குள்ளால போய் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி காரியங்களுக்கு இடமே இல்லை. இனிமே நம்ம கடைசி நாட்கள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வஞ்சனையான காரியங்களுக்கு எந்த பரிதாபத்திற்கும் நம்ம உள்ள போகிறதுக்கு இடமே இல்லை. கர்த்தரோடு நம்மளை சேர்க்கிறதற்கு எல்லா காரியத்திலும் நமக்கு என்ன உண்டுன்னா வாழ்வு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்படி பரிதபிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம ஐயோ பரிதாபமா இந்த பிள்ளைகளால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா இருக்கவே கூடாது. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்ல உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சரியா? இந்த நாள் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 12 முதல் 26 வரைக்கும் உள்ள வசனங்கள். இந்த வசனத்துல சொல்லியிருக்கோம், இறைவனின் வழி நடத்துதலை ஆழமாக உணர்ந்தவர் தான் இந்த எப்தா. இந்த எப்தா எப்படி கர்த்தரை முன்னிறுத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் எல்லாத்தையுமே கர்த்தரை முன்னிறுத்தி தான் செய்யறாரு. எப்படி செய்யறாருன்னு பாருங்க. 12ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாய் வைத்தார்கள். எப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியில் சொன்னான். பின்பு எப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீ உன் தேசத்தில் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். இது ஒரு அழகான ஒரு ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர். இப்ப என்ன கேரக்டர் அப்படின்னா, இப்ப இவரை அவங்க முழுமையாக இவர் பராக்கிரமசாலி அப்படின்னு அறிந்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பராக்கிரமசாலின்னு அறிந்து கொண்டு இவரை தலைவனா வைக்கிறாங்க. இப்படி தலைவனா வைத்த நேரத்துல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
என்ன நீங்க ராஜாவா வைக்கிறீங்களே, அதனால நான் உங்களுக்கு எப்படினாலும் என்னுடைய மாம்ச பலத்தை வைத்து நான் வெற்றி பெற்றுருவேன், வெற்றி பெற்று காஞ்சி நான் ராஜாவாகணும் அப்படிங்கிற திங்கிங் எல்லாம் இந்த எப்தாவுக்கு இல்லவே இல்லை பாருங்க. இந்த எப்தாவுக்கு அந்த தாட்டே இல்ல. இப்ப கேக்குறாரு அந்த எதிர்த்து வந்து அம்மோன் ராஜா கிட்ட கேக்குறாரு, நானும் நீங்க வந்து எங்க கிட்ட யுத்தத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம், என்ன வழக்கு இருக்கு நீங்க சொல்லுங்க, என்ன காரியம்? அப்ப நமக்கு கையில ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருப்பாரானால் அந்த மாம்ச பலத்துல நான் இதை செஞ்சு காட்டி நான் என்ன செய்ய ப்ரூவ் பண்ணணும். என்ன நம்பி இல்ல இதை கொடுத்தாங்க, இந்த காரியத்தை நான் செஞ்சு காட்டிடணும். எதுக்காக கூப்பிட்டாங்க, இப்படி பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க இல்ல, யுத்தம் பண்றதுக்கு ஆள் இல்ல, எதிர்த்து நிக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு சொல்லிதான் ஆக்சுவலி யார கூப்பிட்டாங்க, இந்த எப்தாவை கூப்பிட்டாங்க. ஆனா இந்த எப்தா வந்து என்ன கேக்குறாருன்னா சமரசம் பேச பாக்குறாரு. என்னுடைய பலத்தை காமிச்சு நான் தான் பெரியவன் அப்படின்னு காமிச்சு நான் வந்து அந்த தலைமை பொறுப்புல இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல அவருடைய ஆசை. இந்த சமாதானமாக போகிறதற்கு வழி உண்டோ அப்படிங்கறத அவர் பாக்குறாரு. பாருங்க என்ன வழக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கேட்கும்போது அம்மோன் புத்திரன் ராஜா எப்தாவின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கூட்டிக் கட்டி கொண்டார்களே, இப்பொழுதும் அதை எனக்கு சமாதானமாய் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். இப்ப சொல்றாங்க, இவங்க எகிப்து தேசத்துல எகிப்துல இருந்து நடந்து வந்தாங்கல்ல, விடுதலை பெற்று வந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல வரும்போது இந்த தேசத்தை எல்லாம் பிடித்து கொண்டார்கள். அந்த பிடித்து கொண்டதை எனக்கு என்ன செய்யணும், இவங்க திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை யார் சொல்றா, இந்த ஆள் சொல்றாரு. இப்படி சொல்லும் போது என்ன செய்யறாங்கன்னா இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ இந்த காரியங்கள் உபாகமம் 2ஆம் அதிகாரம் 36, 37 இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த எகிப்து தேசத்துல இருந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா வராங்க. இந்த எகிப்து தேசத்துல இருந்து வரும்போது இவங்களுக்கு எப்படி இந்த தேசம் கிடைத்தது அப்படிங்கறத அதுல சொல்லி இருக்கும் பாருங்க. அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆச்சண்டையில் இருக்கிற பட்டணமும் தொடங்கி கீலேயாத் வரைக்கும் நமக்கு எதிர்த்து நிற்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை. எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். அம்மோன் புத்திரருடைய தேசத்தையும் யாப்போக் ஆற்றங்கரையில் உள்ள இடங்களையும் மலைகளில் உள்ள பட்டணங்களையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விலக்கின மற்ற இடங்களையும் சேராமல் விலகி போனாய். அப்ப இந்த இடத்தையெல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது. எகிப்திலிருந்து அவங்க வழிநடத்தப்பட்டு வரும்போது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த இடம். ஆனா இந்த இடத்தை குறித்து யாரு வழக்கு பண்றா, இந்த அம்மோன் புத்திரர் என்ன செய்யறான்னா வழக்குக்கு வர்றாங்க, அவங்க இதுக்கு வர்றாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் இவங்க அறிந்து வைத்துக் கொள்ளுகிறார். நீங்க பாருங்கன்னா எப்தா கிட்ட திருப்பியும் கேக்குறாங்க. எப்தா மறுபடியும் அம்மோன் புத்திரன் ராஜாவிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவனுக்கு சொன்னதாவது, எப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் மோவாபியரின் தேசத்தை ஆகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தாயிலும் கட்டி கொண்டதில்லையே. அம்மோன் புத்திரரின் தேசத்தையோ மோவா புத்திரரின் தேசத்தையோ இஸ்ரவேலர்கள் எடுத்துக்கொள்ளலையே. இப்ப நீங்க வந்து சண்டைக்கு வர்றது இந்த இடம் இடமோ மோவாபுத்திரருடைய இடமோ கிடையாது. இஸ்ரவேலர் எகிப்து மட்டும் வந்து பின்பு காதேசுக்கு வந்ததிலும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி இந்த காரியங்களை சொல்லப்பட்டிருக்கோனா என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லவாது. 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கோம். எப்படி எல்லாம் இஸ்ரவேல்ல இருந்து இவங்க வந்து எகிப்துல இருந்து வழிநடத்தப்பட்டு வந்தாங்க. அங்க போய் இஸ்ரவேல் ராஜாட்ட யார்கிட்ட எல்லாம் கேட்பாங்க, ராஜாட்ட கேட்பாங்க, மோவாபின் ராஜாட்ட கேட்பாங்க, எமோரியர் ராஜா கிட்ட கேட்பாங்க. என்ன கேட்டாங்கன்னா எகிப்துல இவங்க வனாந்திரத்துல வழிநடுறாங்களே, அப்ப வரும்போது இந்த 3 நாடுகளின் வழியாக இவங்க நடந்து வந்தா சீக்கிரமா கானானை இவங்க அடைந்து கொள்ளலாம், சீக்கிரமா போலாம். அப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க இந்த உங்கள் நாடுகளின் வழியா போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு கேட்கும் போது இவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா இடம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஜனங்கள் எங்களுடைய நாட்டுக்குள்ளால நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி இடம் கொடுக்காததுனால இவங்க சுற்றி வருவாங்க, இவங்க வந்து சுற்றி திரிந்து வருவாங்க. அப்படி சுற்றி திரிந்து வரும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா,
ஓகே, நான் வந்து ஏதோமின் ராஜாட்ட கேட்டோம், மோவாபின் ராஜாட்ட கேட்டோம், இவங்க எல்லாம் என்ன செய்யல, எங்களுக்கு இடமே தரல, அவங்க சம்மதிக்கல. அதனால் இஸ்ரவேலர் காதேசிலே தரித்திருந்து பின்பு வனாந்திர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைகளுக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோ நதிக்கு அப்பாலே பாளையம் இறங்கினார்கள். அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எகிப்து தேசத்தின் ஜனங்கள் வனாந்திர வழியாய் நடந்து வரும்போது ஏதோமின் ராஜாவும் இடம் கொடுக்கல, மோவாபின் ராஜாவும் இடம் கொடுக்கல. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க சுற்றி வந்து நாங்க அர்னோன் நதிக்கு அப்பாலே பாளையம் இறங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு 18ஆம் வசனத்துல. அடுத்தது சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போரில் ஆளுகிற சீகோன் என்னும் எமோரியரின் ராஜாவின் இடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் உன் தேசத்தின் வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடம் கொடு என்று சொன்னான். இது எல்லாமே என்னாகமத்துல இருக்கு, சரியா? அந்த காரியத்தை இவர் சொல்றாரு. நீங்க நியாயமா சொல்லுகிற காரியமா இது அப்படிங்கிறதுக்கு அவர்கள் என்ன அழகா அந்த கற்று வைத்து சொல்லுகிறாருன்னு பாருங்க. எமோரியன் ராஜாட்ட நாங்க கேட்டோம், ஆனா சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி யாகாசிலே பாளையம் இறங்கி இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினான். என்ன செய்யறாங்க இவங்க, என்ன செய்யறாங்க, எமோரியன் ராஜா என்ன பண்றான்னா, அவங்க 2 பேரும் இடம் கொடுக்கல, அதனால நாங்க சுத்தி வந்தோம். ஆனா இந்த எமோரியன் ராஜா என்ன பண்றான், இடமும் தரல, ஆனா அதோடு சேர்ந்து என்ன செய்யறான்னு யுத்தத்துக்கு வர்றான். அப்படி யுத்தத்துக்கு வரும்போது நாங்க மாதிரி யுத்தம் பண்ணோமே, அப்ப எங்களுக்கு கிடைத்த பட்டணம் தான் என்னது, இந்த பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரியா, புரியுதா? அப்போ இவங்க யுத்தத்துக்கு, இப்ப அம்மோன் புத்திரர் யுத்தத்துக்கு வர்றாங்க. இந்த அம்மோன் புத்திரருக்கு கரெக்டான ஆன்சரை கொடுக்குறாரு. அப்ப சமாதான பேச்சுக்கு போறாரு, அவங்க ஒத்துக்கறல. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பட்டணம் அம்மோனுக்குரியதோ யோவாபுக்குரியதோ கிடையாது. ஏன்னா லோத்தின் பிள்ளைகள் மூலமா பெறப்பட்ட அந்த அருவருப்பான சந்ததி தான் அம்மோனியர்களும் மோவாபியரும். அப்ப அவங்க சகோதரர்கள். அப்போ உங்க 2 பேருக்குரிய பட்டணம் இது கிடையாது அப்படின்றத தெளிவா முதல்ல சொல்றாரு. அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, இந்த பட்டணம் எப்படி எங்களுக்கு கிடைத்தது அப்படிங்கறதையும் தெளிவா சொல்றாரு. எவ்வளவு ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க. இந்த தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் அவர் கர்த்தரை நம்பி ஜீவிக்க முடியுது. அவர் கர்த்தரை நம்பி ஜீவிக்க எப்படி முடியுது, கர்த்தருடைய சந்ததியை அவர் எப்படி, ஒரு கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளால அவர் எப்படி இருக்கிறார்னா, இந்த காரியங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார். அதான் சொல்லியிருக்கோம், நமக்கு பழைய ஏற்பாட்டுல உள்ள காரியங்கள் எல்லாம் நமக்கு நிழலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம் இல்லையா? எல்லா பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாமே நமக்கு நிழலாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து கரெக்டா எக்ஸாம்பிளா நமக்கு ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காரியத்துல எல்லாமே இருக்குது. கிறிஸ்து அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் உணராதபடிக்கு வாழுகிறவர்கள் தான் உண்மையா கிறிஸ்துவை தரிசிக்கல. இதெல்லாம் புரிந்து அந்த ரெவலேஷனோட வாழ்ந்தவர்கள் உண்மையா கர்த்தருடைய அந்த திட்டத்துக்குள்ளால அவங்க என்ன செய்தாங்க, வாழ்ந்தாங்க. இவர் இவ்வளவு காரியத்தை சொல்றாரு பாருங்க, அவ்வளவு அழகா இந்த காரியத்தை சொல்றாரு. எப்படி கட்டி கொண்ட பட்டணம் தான் இது. மேலும் சொல்றாங்க, அம்மோனின் ராஜாவோட நியாயம் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உங்கள் தேவத்தை பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவருடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேல் கையில் ஒப்பு கொடுத்தார், அவர்களை முறியடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையை எல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் வனாந்திர மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியன் எல்லையெல்லாம் சுந்தரமாய் கட்டி கொண்டார்கள். இந்த வசனம் எங்க இருக்குன்னா உபாகமம் 2:36-37 இதுல இருக்குது. அன்னைக்கு அப்படித்தான் இவங்க இதை சுதந்திரித்து கொண்டாங்க. சரியா, இது எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு, எப்தா எடுத்து சொல்லுகிறாரு. இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நியாயம் கேட்கிறாரு பாருங்க. உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டிக்கொள்ள மாட்டீரோ, அப்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டி கொள்ளுகிறோம். இப்போ நீங்க யுத்தம் பண்றீங்க, நீங்க சொல்றீங்க நீங்களும் சில பட்டணங்களை எல்லாம் பிடித்துக் கொள்ளுகிறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, எங்கள் தேவன் காமோஸ் என்ன செய்யலாம், எங்களுக்கு இந்த இடத்தை தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களே. அப்போ அந்த பட்டணங்களை எல்லாம் நீங்க கேட்ட உடனே சும்மா கொடுத்துருவீங்க. இது எங்களுக்கு எங்கள் தேவன் தந்தது, அதுவும் இது உங்களுடைய பட்டணம் கிடையாது, இது அம்மோன் புத்திரருடைய பட்டணம் கிடையாது, மோவாப் புத்திரருடைய பட்டணம் கிடையாது, எமோரியருடைய பட்டணம். அந்த இடத்துல சுற்றி வரும்போது, அவங்க யுத்தத்துக்கு வரும்போது அந்த இடத்தை பற்றி கொண்ட பட்டணமாக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக என்ன சொல்றாருன்னா சொல்லி கொடுக்குறாரு, தெளிவாக கற்றுக் கொடுக்குறாரு.
கொடுக்கிறாரு. எந்த காரியங்கள் அந்த தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். எப்படி தெரியுமா அந்த தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்? அந்த முன்ன உள்ள காலத்துல உள்ள காரியங்கள் கர்த்தர் எப்படி நம்முடைய முன்னோர்களை நடத்தி வந்தாங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ள இருக்குன்னா எப்தாவுக்குள்ளால தெளிவாக இருக்கு. அடுத்தது அவர் கேட்கிறாரு பாருங்க, மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ? இப்ப மோவாபியரே இதை கேட்கல, உமக்கு அதுல நியாயம் இருக்குதா? அவன் இஸ்ரவேலோட எப்போதாகிலும் வழக்காடினானா? எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினானா? இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதி அருகே எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனதில்லை. பாருங்க, யோசிச்சு பாருங்க, இந்த பட்டணம் எத்தனை காலமா இவங்க அனுபவிச்சுட்டு வராங்கன்னா 300 வருஷ காலமா இவங்க அனுபவிச்சுட்டு வராங்களாம். அவர் சொல்றாரு, 300 வருஷமா நீங்க கேட்காத ஒரு சுதந்திரத்தை நீங்க எப்படி இப்படி கேட்க முடியும்? இப்ப ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. இவர் தெளிவா, இவ்வளவு தெளிவா கர்த்தருக்கு முன்னால அவர் நிக்க முடியும் அப்படின்னா எப்படி அவரால் நிக்க முடியுதுன்னா, முன்னால உள்ள காரியங்களை எல்லாம் கற்று தெரிந்து கர்த்தர் எப்படி எகிப்தியர்களை வழி நடத்துறார் பாருங்க. 300 வருடங்களுக்கு முன்னால காணப்படுகிற ஹிஸ்டரி அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நமக்கு தெரியுமா இந்த ஹிஸ்டரி? நமக்கு இன்னைக்கு கர்த்தரை குறித்ததான காரியங்கள் நமக்கு தெரியுமா? இல்ல நம்ம இழந்து போன ஆண்டவரை விட்டு விலகி நின்று ஒன்றுமே அறியாம அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு மிஷினரிகள் அறிவித்தார்களே, மிஷினரிகள் சொல்லி கொடுத்தாங்களே, கர்த்தர் தான் தேவன் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாங்களே. ஆனா கர்த்தர் தான் உலகத்தை படைத்தார் இல்லையா? கர்த்தர் தான் மனிதனை சிருஷ்டித்தார். ஆனா மனிதர்கள் வீணான காரியத்துக்குள்ளால தங்களை உட்படுத்தி அந்நிய தேவர்களை வணங்கி அந்நிய வணக்கங்களுக்குள்ளால இருந்தோம். அப்படி இருந்த ஜனங்களுக்கு நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாக, நம்முடைய மிஷினரிஸ் மூலமாக, நம்முடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தரை பத்தி தெரிவிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோமே. நமக்கு இன்னைக்கு தெரியுமா நம்முடைய மிஷினரிஸுடைய காரியங்கள், அவங்க கஷ்டப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? உண்மையா 300 வருஷங்களுக்கு முன்னாக நடந்த காரியங்கள் 300 வருஷமா இவங்க அனுபவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இது யார் கையில இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, எல்லா ஹிஸ்டரியும் யார் தெரிந்து வைத்திருக்கிறார்னா எப்தா தெரிந்து வைத்திருக்கிறார். எப்தா தெரிந்து வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. நாம் அப்படி எப்படி அவரால் கர்த்தருக்குள்ளால நிற்க முடியுது அப்படின்னா கர்த்தரை பத்தி அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு இன்னைக்கு கர்த்தரை பத்தி என்ன தெரியும்? கர்த்தருடைய பிள்ளைகளை பத்தி என்ன தெரியும்? நமக்கு முன்னால உள்ள ஜெனரேஷன்ல எப்படி எல்லாம் கஷ்டப்பட, உண்மையிலே சொல்றேன், மிஷினரிஸ் கஷ்டப்பட்டதும், வசனங்களை நமக்கு கொடுத்ததும், அவங்க குடும்பங்கள் எல்லாம் இழந்ததும், நம்ம தோல்ச்சியிலை கழகத்துல நம்ம துணி இல்லாதபடிக்கு, ட்ரெஸ் போட கூட உரிமை இல்லாதபடிக்கு வாழ்ந்த காரியங்களை எல்லாம் உண்மையாக நம்ம பிக்சரைஸ் பண்ணி நம்ம அறிந்து வைத்திருப்போமானால் இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையிலே நன்றி உள்ளவர்களா இருந்திருப்போம். ஆனா அதெல்லாம் மறக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தெரியாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால் உண்மையாக கிறிஸ்துவுக்குள்ளால நம்ம வாழ முடியாது. இதெல்லாம் தெரியாதபடிக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா அப்படின்னு கேட்டு ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வாழ முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வாழ முடியாது. உண்மையிலே சொல்றேன், அது ரொம்ப கடினமான காரியம். நம்ம கர்த்தரை பற்றி அறிய 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 அறியதான் நமக்குள்ளால தேவ பலன் வரும். அதுதான் யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவதே நித்திய ஜீவன். அதுதான் நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். அதுதான் கர்த்தரை நாம் ஆராதிக்கணும், கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள. அதுதான் அந்த மனக்கண்கள், ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ள வரணும் இல்லையா? இன்னைக்கு அழகான ஒரு கோட் பார்த்தேன். என்ன சொல்லியிருந்தேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய நீதியில் தேடுங்கள்னு வசனம் சொல்லுது. ஆனா நம்ம எதுக்காக ஆண்டவரை தேடுவோம்னா, முதலாவது நான் வரணும், இந்த உலக காரியங்களே முதலாவது நான் பிரைஸ் வாங்கணும், முதலாவது லிஸ்ட்ல நான் இருக்கணும், முதலாவது ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளணும். இப்படிப்பட்ட காரியத்துக்காக நாம் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோம். இதனாலதான் இன்னைக்கு அறியாதபடிக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல அறியாதபடிக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் பாருங்க, 300 வருஷத்துக்கு முன்ன காரியங்களை எப்படி அவரால் சொல்லி கொடுக்க முடிஞ்சிச்சு இல்லையா? எவ்வளவு தெளிவாக, ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு காரியத்தையும், இந்த பட்டணம் எங்க இருந்துச்சு, இந்த பட்டணம் யார் கையில இருந்துச்சு, யாருடையது, யார் வாரா, எல்லா காரியத்தையும் அறிந்து வைத்திருக்காரு பாருங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோம்?
பைபிள்ல உள்ள காரியங்கள் தெரியுமா? நம்ம பைபிள்ல உள்ள பழைய ஏற்பாட்டுல உள்ள காரியங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? ராஜாக்களுடைய காரியங்கள் தெரியுமா? எந்த ராஜாக்கள் எல்லாம் விழுந்து போனார்கள் தெரியுமா? எந்த ராஜாக்கள் கர்த்தருக்காக நின்னாங்கன்னு தெரியுமா? அப்படி தெரியாத பட்சத்துல நம்ம பிள்ளைகளாக நிற்க முடியாது தெரியுமா? எப்படிப்பட்ட நேரத்துல எல்லாம் எப்படி எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஹிஸ்டரி நம்ம கற்றுக்கொள்ளணும். கர்த்தரை குறித்ததான காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்படி அறியாதபடிக்கு நம்ம வாழ்வோமானால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன், கர்த்தரை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாலே இவர் வராரு பாருங்க. 300 வருடங்களுக்கு முன்பாக நடந்த காரியங்களை திட்டமும் தெளிவுமாக அவர் சொல்றாரு. தேவ நடத்துதலை அறிந்து வைத்திருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி கொடுக்கிறோம்? எப்படி அந்த மிஷனரிகள் உண்மையிலே ரோமர் 5ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20, 21 இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கும்? அவர்கள் கர்த்தரை அறிந்தும் அவரை தொழுது கொள்ள மனதில்லை, அவரை ஸ்தோத்திரிக்க மனதில்லை. அப்படி மனதில்லாம இருக்கும்போது கர்த்தர் அவர்களை இருதயம் வீணாய் போகும், அப்படி சிந்தனை இருளடைந்து போகும் அப்படி எல்லாம் வசனம் சொல்லுது. சொல்லிட்டு பாருங்க, அவர்களை வீணான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இருக்கும். நம்ம சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு உலகம் பெருகி கிடக்கிறது இல்லையா? உலகத்தின் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பெருகி இருக்கிறார்கள். நாமும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, நாமும் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. இருக்கிறோம் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்படின்னு சொல்லுது. இந்த உலகம் பொல்லாங்கமான வாசலை கண்டுபிடிப்பவர்களே சிலர் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஏசு சொல்றாரு, அந்த இடுக்கமான வாசலின் வழி வாசலுடைய பிரவேசிப்பவர்கள் சிலர் இருக்கு, கண்டுபிடிப்பவர்களே சிலர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்டுபிடிப்பவர்களே சிலர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கண்டுபிடித்திருக்கிறோமா? நம்ம கண்டுபிடித்து அதுக்குள்ளால நடக்கணும், அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளால நடக்கணும். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளால வரணும்னா நாம் அறிந்திருக்கணும், கர்த்தரை அறிந்திருக்கணும். கர்த்தரை அறியதான் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு தான் நம்மள அந்த லெவலுக்கு நம்ம என்ன கொண்டு போய் கொண்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கவே முடியாது. உள்ள இடத்துல நம்ம பார்க்கலாம் அவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க எப்படி அவர் கேள்வி கேட்கிறாரு. 200 வருஷமாக யாரும் கேட்காத ஒரு காரியத்தை நீங்க இப்ப ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அடுத்து பாருங்க சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை. இப்ப சொல்றாரு, நான் குற்றம் செய்யல, யுத்தத்துக்கு தான் வரணும்னு சொன்னாங்க, ஆனா நான் யுத்தத்துக்கு வரல, நான் குற்றம் செய்யல. நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர் தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நீங்க தான் அநியாயம் செய்கிறீங்க. நீங்க என்ன செய்றீங்க? அதை ஒத்து வரல. நீங்க வீணான காரியத்துக்காக எங்க கிட்ட சண்டைக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்றாரு. நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடுவர் என்று சொல்லி அனுப்பினார். இந்த காரியத்தை எல்லாம் சொல்லி அனுப்புறாரு பாருங்க. யுத்தத்துக்கு அவங்க கூப்பிட்டு யுத்தத்துல வெற்றி கிடைத்தால் உன்னை அதிகாரியா நாங்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு யுத்தத்துக்காக கூப்பிட்டாங்க. ஆனா யுத்தத்துக்கு போகிறதுக்கு மனதில்லாதவராய் எதுக்கு வீணான யுத்தம், சமரசமா பேசி எந்த காரியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவருக்குள்ளால இல்ல. அந்த ஒரு மாம்ச சிந்தை அவருக்குள்ள என்ன, இவங்க இதுக்குதான் கூப்பிட்டாங்க, நான் யுத்தம் செய்து காட்டி நான் ராஜாவாகணும், நான் அவங்களுக்கு தலைவனாகணும் அப்படிங்கிற தாட்டே இல்ல அவருக்கு. கர்த்தருடைய காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. சொல்லி கொடுத்து அதன் மூலமாக ஒரு வெற்றியை நம் சமரசத்தை பெற்றுக்கொள்ள முடியுமான்னு பாக்குறாரு. முடியாத பட்சத்துல யுத்தத்துக்கு போறாரு. முடியாத பட்சத்துல யுத்தத்துக்கு. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன பொறுப்பு கொடுத்திருந்தாலும் கர்த்தருடைய சன்னதியில நம்ம சொல்லுகிறது கொள்ளணும். கர்த்தருடைய சன்னதியில இருந்து என்னங்கிறது, எதுக்காக இந்த காரியம் அப்படிங்கறத அறிந்து கொள்ளணும். மாம்சத்துல போராடாதபடிக்கு ஆவியில ஆண்டவரே இது எதுக்காக அப்படின்றத கேட்டு நம்ம என்ன செய்யணும், நிதானித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு நமக்கு இந்த எப்தாவை போல வேணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, ஆனாலும் அம்மோன் புத்திரன் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொடாதே போனான். அவன் என்ன செய்யல, சொன்ன கேட்கல. அப்படி இருக்கிறன அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினான். அப்படி இறங்குது எப்தாவின் மேல இறங்கினார். கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர் தான் யாரு, இந்த எப்தா. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட முதல் மனிதர்களால் ஒதுக்கப்பட்டார், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் எப்தா அப்படின்னு பார்த்தோம். தனக்காக தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கை அந்த திட்டத்துக்குள்ளால வந்தவர் தான் எப்தான்னு பார்த்தோம். 2வது நம்ம பார்த்தோம், இறைவனின் வழி நடத்துதலை ஆழமாக உணர்ந்தவர் தான் அந்த எப்தா. கர்த்தர் வழி நடத்த முடியும், கர்த்தர் தான் அந்த எல்லா காரியத்தையும் செய்ய முடியுங்கிற ஆழமாக உணர்ந்து கொண்டவர் தான் இந்த எப்தா. இப்ப பாருங்க, இந்த கர்த்தராகிய ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழ்ந்தவர் தான் இந்த எப்தா. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 21
29 முதல் 31 வரைக்கும் உள்ள வசனத்துல இந்த காரியங்கள் சொல்லியிருக்கு. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசி நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, இப்ப என்ன செய்யறாரு? யுத்தத்துக்கு போறாரு. இந்த யுத்தத்துக்கு போகும்போது இவர் ஒரு பொருத்தனை பண்றாரு. என்ன பொருத்தனை பண்றாரு? தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையிலே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். ஒரு பொருத்தனை பண்றாரு பாருங்க. என்ன பொருத்தனை? நான் யுத்தத்துக்கு போறேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு விடுதலை வெற்றி கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்? நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது என்னுடைய வீட்டின் வாசல் இருந்து எந்த ஒரு காரியம், எந்த அகர்தனையில தான் சொல்லப்பட்டிருக்கு, எது புறப்பட்டு வருதோ அதை நான் என்ன செய்வேன்னா, ஆண்டவரே உமக்கு நான் பலி செலுத்துவேன், தகன பலியாக செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருக்கு பாருங்க, அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, யாருடையோ பொருளையோ வாங்கி பலி செலுத்திட்டு போனோம் அப்படி இல்ல, தன்னுடைய வீட்டுல தன்னுடைய காரியத்துல இருந்து தன்னுடைய இடத்துல இருந்து இந்த கர்த்தருக்கு ஒரு பெரிய பங்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பெரிய திட்டமா இருக்கிறது. இந்த காரியத்தை அவர் சொல்லும் போது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். தேவாவினால் நிரப்பப்பட்டு மிஸ்பாவில போய் என்ன செய்யறாரு? இந்த காரியத்தை சொல்றாரு. அப்படித்தான் இவர் என்ன செய்யறாரு? அந்த பொருத்தனையை ஏறெடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். சரியா? இப்ப இந்த காரியம் முடிந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, எப்படி தன்னுடைய குடும்பத்தை கட்டி வளர்த்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, எப்தா அம்மோன் புத்திரன் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போனார். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க. ஒரே வசனத்துல என்ன செய்யறாங்க? யுத்தத்துக்கு போறாங்க. கர்த்தர் அவருடைய கையில என்ன செய்யறாரு? அந்த பிள்ளைகளை, அத அம்மோன் புத்திரரை என்ன செய்யறாங்க? ஒப்பு கொடுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்தோம் பாக்குறோம். இப்போ இந்த ஒப்பு கொடுத்தல் முடிந்த பிறகு அவன் அவர்களை ஆரோவே துவக்கி மின்னித்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இவன் என்ன செய்யறான்? முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்துக் கொடுக்கிறான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். இப்ப அம்மோன் புத்திரர் என்ன செய்தாங்க? விழுந்து போடுறாங்க. இப்போ யாரு ஜெயிக்கிறா? இப்போ ஜெயிக்கிறது யாரு? இந்த எப்தா ஜெயிச்சிட்டாரு. இந்த எப்தா ஜெயிச்சுறாரு. இந்த எப்தா ஜெயிச்ச பிறகு எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிறாரு. அவர் சொன்னாரு, நான் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எது எனக்கு எதிர்பட்டு வருகிறதோ, எந்த காரியம் எனக்கு எதிர்பட்டு வருகிறதோ அதை நான் என்ன செய்வேன்? சர்வாங்க தகன பலியாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இல்லையா? அப்போ இங்க எதிர்பட்டு இங்க வருகிற போது பாருங்க, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவருடைய குமாரத்தை தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாரா? அவர் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணல. பாருங்க, அடுத்தது அவர் சொல்றாரு, அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள், ஒரே ஒரு பிள்ளை, வேற பிள்ளையே இல்ல. பாருங்க, அவளே இல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை, ஒரே ஒரு பிள்ளை. தனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே பிள்ளை. அந்த பிள்ளைய எப்படி வளர்த்திருப்பாங்க இல்லையா? ஒரு பிள்ளை இருக்கிறவங்க வீட்டுல தெரியும் எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாங்க. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகள்ங்கிறது அது சும்மா நம்ம கொடுக்கற ஒரு காரியம் எல்லாம் இல்ல. பிள்ளைகளை சும்மா யாரும் தூக்கி அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. அப்படி பிள்ளைகள்லாம் உயிரை கொடுத்து என்ன செய்வாங்க? பெற்றோர் வளர்த்துறாங்க. பிள்ளைகளுக்காக எதனாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னா, அந்த பிள்ளை எதிர்பட்டு வருது. அந்த பிள்ளை தம்புரு வாசித்து நடனம் பண்ணி எதிர்பட்டு வருகிறது. அந்த பிள்ளையை தவிர வேற யாருமே இல்ல. இப்ப அந்த பிள்ளையை கண்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். எப்படி சொல்றாரு பாருங்க, நீ என்ன மிகவும் கலங்கவும் மனமடியவும் பண்றாயே அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட இல்ல பாருங்க. அடுத்து சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது. இப்ப கர்த்தருக்கு அவர் கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை பாருங்க. அந்த பிள்ளைகிட்ட சொல்றாரு, ஐயோ என் மகளே நீ வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழித்து கொண்டு ஐயோன்னு சொல்லிட்டு அழுறாரு. எப்படி இருந்திருக்கும் அவருடைய இருதயம்? இடிஞ்சு போய் பிழிக்கப்பட்டு இருந்திருக்கும் இல்லையா? எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல? ஐயோ இப்படி ஒரு சம்பவம் நடக்குமானால் எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? அவ்வளவு கடினமான நேரம்.
ஆனாலும் அவர் சொல்றாரு, அவர் வாயை திறந்து சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றார். அதை நான் மாற்றக்கூடாது. எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க, எவ்வளவு ஒரு காரியம், என்ன எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. யோசிக்கவே இல்லை. அவர் சொல்றாரு, நான் அது கர்த்தருக்கு முன்பாக சொல்லிட்டேன், நான் என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. இதுதான் முக்கியம். நம்மளால சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு எப்தாவால எப்படி சொல்ல முடியும்? தன்னுடைய பிள்ளை வருது, அந்த பிள்ளைய தகன பலியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலங்குறாரு. நம்ம ஒரு உலக தகப்பன மாதிரி அவருக்கு கலக்கம் இருக்கு. தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுகிறாரு, எல்லாமே செய்யறாரு, அழுறாரு. ஏன் மகளே இப்படி வந்த, ஏன் இப்படி எனக்கு செஞ்ச, எல்லாம் கேட்கிறாரு. ஆனா அடுத்த வார்த்தை, அது முட்டிக்கு முன்னால் அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றார். இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். நம்மளால சொல்ல முடியுமா? இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். அடுத்தது நீங்க பாருங்க, சரி நம்ம எப்படி சொல்லிட்டோம், நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், நம்முடைய சந்ததி எப்படி இருக்கிறது அப்படிங்கறது அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, சொல்றாங்க, அப்பொழுது அவள், அந்த பிள்ளை சொல்றா பாருங்க, என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை ஒரு கன்னி பெண், வாலிப பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த பிள்ளை திருமண வயதுல இருந்த பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த பிள்ளை சொல்றா, அப்பா நீங்க உங்க வாயை திறந்து இந்த அம்மோன் புத்திரரோடு வெற்றி பெற்றால் இதை செய்வேன்னு நீங்க தானே என்ன பண்ணீங்க, இந்த பொருத்தனை பண்ணீங்க, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க பின்மாறக்கூடாது, இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்றா. இன்னைக்கு எந்த பிள்ளை இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லுங்க? நம்ம வளர்க்கிற பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை இந்த மாதிரி சொல்லுமா? எப்படி இந்த எப்தாவால இப்படி ஒரு பிள்ளையை வளர்க்க முடிந்தது? ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை, குமாரனும் இல்லை குமாரத்தையும் இல்லை, ஒரே ஒரு பிள்ளை, செல்ல பிள்ளை இல்லையா? அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளையுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருமானால் அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அழகா சொல்லுது, என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உங்களுடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ. நீங்க பேசிட்டீங்க, கர்த்தர்ட்ட சொல்லிட்டீங்க இல்லையா, அதை எப்படி நீங்க மாற்ற முடியும்? உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும், உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய குடும்பங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குது? நம்முடைய குடும்பங்கள், நமக்கு நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 20:20 பொருத்தனை பண்ணிட்டு அதை கண்டிப்பா என்ன செய்யணும், அப்படி இல்லைன்னா அதுவே நமக்கு கண்ணியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அந்த வசனம் இங்க மதிக்கப்படுகிறது, அந்த வசனத்துக்குள்ள மரியாதை இங்க கொடுக்கப்படுகிறது. என் தகப்பனே உம்முடைய வாயை திறந்து பேசிய, எவ்வளவு அழகா. இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகள் இப்படி வளர்க்கப்படுகிறான்னு கேட்டா இல்ல. எத்தனை பெற்றோர் இப்படி தேவனை முன்னிறுத்தி முக்கியத்துவப்படுத்தி பிள்ளைகளை வளர்க்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டினா தான் இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்துல இன்னைக்கு நான் கேக்குறேன், நம்ம இன்னைக்கு இளம் பிள்ளைகளை, நம்ம சின்ன வயசுல பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிள்ளை இல்லாத நேரத்திலயோ ஏதோ ஒரு காரியத்துல பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்காக இன்னைக்கு பெற்றோர் அர்ப்பணிக்கிறாங்க. ஆனா எத்தனை பிள்ளைகள் வளரும் போது அட்லீஸ்ட் அந்த அர்ப்பணத்துக்கு தங்களை உட்படுத்துகிறது அல்ல, எத்தனை பிள்ளைகளை அப்படிப்பட்ட அர்ப்பணத்தோடு பெற்றோரும் வளர்க்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா, கர்த்தருக்காக அர்ப்பணித்து வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் கர்த்தரை விட்டு விலகி நான் எதுக்கு ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி போகிற பிள்ளைகள் உண்டு, பின்வாங்கி போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிற அந்த காலத்துல ஏன் நம்மளால முடியல? ஒரு எப்தாவால, ஒரு வீணான மனுஷனோடு, ஒரு கைவிடப்பட்ட ஒரு கூட்டத்தோடு இருக்கிற ஒரு எப்தாவால கர்த்தரை நம்பி இப்படி தனக்கு ஒரு பிள்ளையை வளர்க்க கூடுமானால் நாம் எங்க நின்று கொண்டிருக்கோம்? தேவ பக்தி உள்ள சந்ததியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோமா இல்லையா? தேவ பக்தினா என்னது? தேவனை குறித்த ஒரு பயம், நடுக்கம். அதை நான் திருப்பி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறது இது என்னன்னா, நம்முடைய ஜெனரேஷன்ஸுக்கு இன்னைக்கு கர்த்தரை குறித்ததான பயமும் நடுக்கமும் இல்ல. நம்முடைய முந்தின ஜெனரேஷன்ஸுக்கு நாம் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம்னா அவங்களுக்கு கர்த்தரை குறித்த பயம், நடுக்கம் இருந்து கர்த்தரிடத்துல பேசுகிற காரியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அந்த பிள்ளை எவ்வளவு அழகா சொல்றா, கர்த்தர்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க எனக்கு அப்படியே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்றா, பின்னும் அவள் சொல்றா. இப்ப இந்த காரியங்களை பார்க்கும்போது என்னன்னா,
அந்த இப்படி தேவனுக்காக எதை இழக்க அவர் தயார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இத மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரைக்கும் உள்ள வசனத்திலையும் வாசிச்சீங்க என்ன சொல்லியிருக்கோம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டுல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எப்தாவுடைய காலத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இல்ல. எத்தனையோ காரியங்கள் கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன தெரியுமா, அது அந்த கட்டளைக்கு பதிலா ஒரு வித பலி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பதிலா இன்னொரு காரியத்தை செய்யலாம் எல்லாம் இருந்திருக்கும். அந்த நாட்கள்ல உண்டு. நமக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்துல தகப்பனையாவது தாயாவது என்னில அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் என்ன பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். எவ்வளவு அழகான இந்த சத்தியத்திற்கு கீழ்பட்டவரா எப்தாவும் எப்தாவுடைய மகனும் என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. எப்தாவுடைய மகளும் என்ன செய்யறாங்க, இந்த சத்தியத்துக்கு கீழ்பட்டவர்களா நிக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழுகிற நமக்கு இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலுக்குள்ளால நம்ம இருக்கிறோமா? இப்படிப்பட்ட சத்தியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? இதை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? நம்ம கற்றுக் கொடுக்கதான் நமக்கும் அந்த தாட் வரும். இல்ல இப்படிப்பட்ட காரியம் வந்தா கூட கர்த்தரை விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிற காரியங்கள் நமக்குள்ளால அழுத்தமா வர வேண்டுமானால் இந்த சத்தியங்களை கற்றுக் கொடுக்கணும். நம்மளால நிக்க முடியுமா நிக்க முடியாதாங்கிறது ரெண்டாவது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது. கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாருக்கும் வருமானு கேட்டா எனக்கு தெரியாது. யாருக்கு என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறார். ஆனா கர்த்தரை குறித்த இந்த காரியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை மறுதளிக்க கூடாது அப்படிங்கிறது. இன்னைக்கு எத்தனை மிஷினரிகளுடைய பிள்ளைகள் இன்னைக்கு மறுதளிக்காம இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள்ல வீசி அடிக்கப்படுகிற பிள்ளைகள் கூட இன்னைக்கு அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை காட்டி கொடுக்க கூடாது. இப்படி நிறைய ஸ்டோரிஸ். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு உறுதியாக சொல்லிக் கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துலன்றதை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஏதோ பெரிய சாதனைகள் சாதித்து இருக்கிறோம் நம்ம நினைக்க வேண்டாம். நம்மளை விட எத்தனையோ பேர் கர்த்தருக்காக தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து தங்களுடைய குடும்பத்தை இழந்து தங்களுடைய சொந்தங்களை இழந்து தங்களுடைய பிள்ளைகளை இழந்து கர்த்தருக்காக நின்றவர்கள் எத்தனையோ மிஷனரிஸ் இருக்கிறாங்க. நமக்கு பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளால இருக்கிறதா, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளால இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்னா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த வசனங்களுக்கு நாம் கீழ்பட்டு இருக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வசனங்களுக்கும் நாம் கீழ்பட்டவர்களாக இருக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ளுவோம். இது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனா எப்படி ஒரு எப்தாவால இப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? அது ஒரே பிள்ளையை வைத்துக் கொண்டு அந்த நாட்கள்ல எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு? நம்மளால சொல்ல முடியுமா? அப்ப நம்ம எவ்வளவு குறைபட்டு இருக்கிறோம். நம்ம கர்த்தரிடத்துல அன்பு கொடுக்குமா? கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் தான் பிள்ளைகள். ஆனா பிள்ளைகளை நம்ம எப்படினாலும் போட்டுடலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. கர்த்தர் தந்த பிள்ளைகளை கர்த்தரிடத்துல நம்ம கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு கர்த்தரை குறித்த வைராக்கியம் நம்ம பிள்ளைகளுக்குள்ளால இந்த பிள்ளைய மாதிரி இருக்குதா? எத்தாவுடைய பிள்ளைய மாதிரி நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்ததான வைராக்கியம் இருக்கிறதா? அதுதான் கேள்வி. ஏன் கர்த்தருக்காக எதையும் செய்கிறதற்கு ரெடியின் நம்ம பிள்ளைகளை நாம் கண்டிப்பாக வளர்க்கணும். அதற்கு எப்தா ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொருத்தனையை நிறைவேற்றிய ஒரு எப்தாவாக செயல்படுறாரு. இந்த பிள்ளை பாருங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் இந்த மெசேஜ் இந்த எப்தாவை குறித்து நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஆனா பேசின ஒரு சிலர் கூட நிறைய எப்படி பேசுவாங்கன்னா, எமோஷனலா எப்தா எடுத்த ஒரு முடிவு, தான் ஒரு ராஜாவாக ஒரு அதிகாரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எமோஷனலா கர்த்தரை குறித்த ஒரு காரியத்துல எமோஷனலா அவர் செய்த ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். 1-2 பேர் அதை பேசும்போது நான் கேட்டிருக்கேன். ஆனா நான் இந்த இடத்துல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படின்னா, பின்பு அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றார்.
இந்த பிள்ளை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. 2 மாசம் என்னுடைய கன்னித்தன்மை நிமித்தம், அந்த பிள்ளை வாலிப பருவம், திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளை. அந்த பிள்ளை சொல்லுது 2 வருஷம் என்னுடைய கன்னிமைக்காக நான் என்ன செய்யறேன்னா, நான் மலையில போய் என்னுடைய சிநேகிதர்களோடு நான் இருந்துட்டு வாரேன், தோழிமார்களோடு நான் இருந்துட்டு வாரேன். அந்த 2 மாசம் டைம் மாத்திரம் எனக்கு கொடுங்க, அந்த டைமுக்குள்ளால நான் வந்துடுறேன், வந்த பிறகு நீங்க என்ன செய்யுங்க, இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு அவன் போய் வா என்று அவளை 2 மாதத்துக்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடு கூட போய் தன் கன்னிமை நிமித்த மலைகள் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணி இருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இப்ப இந்த கன்னி பிள்ளை என்ன செய்யறான்னா, 2 மாசம் டைம் கேட்கிறான். தன் தோழிகளோடு நான் போய் என்ன செய்யறேன், என் கன்னிமை நிமித்தம் நான் மனசு புலம்பி கொண்டு வருகிறேன், நான் போயிட்டு வரேன், துக்கத்தை நான் கொண்டாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இப்ப நான் கேக்குறேன், எமோஷனலா இப்படி ஒரு தீர்மானம் அவர் பண்ணியிருப்பார். ஆனால் இப்ப சொல்லுவாங்க தூக்கு போடுவாங்க இல்லையா, தற்கொலை பண்ணிப்பாங்க. இவங்க எல்லாம் எப்படி பண்ணிப்பாங்க? ஒரு எமோஷனலா இல்ல, ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தாங்கன்னா, ஒரு நிமிஷம் யாராவது தடுத்திருந்தாங்கன்னா, ஒரு நிமிஷம் சிந்திச்சிருப்பாங்கன்னா, இவங்க இதை செஞ்சிருப்பாங்களே, செஞ்சிருக்க மாட்டாங்களே, உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. எமோஷனலா உணர்ச்சி வசப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சுட்டாங்க, ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம கேட்க முடியும் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, 2 மாதம் அவருக்கு டைம் இருக்கு. 2 மாசம் டைம் இருக்கு. அந்த பிள்ளைக்கும் 2 மாசம் டைம் இருக்கு, அந்த அப்பாவுக்கும் இருக்கு. அந்த மனைவியை குறித்து இங்க சொல்லப்படல, எப்தாவுடைய மனைவியை குறித்து சொல்லப்படல, பைபிள்ல சொல்லப்படல. ஆக்சுவலி ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போயிட்டு வரும்போது ஆபிரகாமும் ஈசாக்குக்கும் பிரச்சனை உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல நம்ம ஆழமா கற்றுக்கொள்ளலாம். நம்ம ஆழமா நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆபிரகாம் சாராளோடு சொல்லாதபடிக்கு ஈசாக்கு என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. இதனால அவங்களுக்குள்ளால பிரச்சனை வரும்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இங்க எப்தாவுடைய மனைவியை குறித்து எதுவுமே சொல்லப்படல. ஒருவேளை மனைவி இருந்திருந்தாங்கன்னாலும் அவங்களால எந்த டிஸ்டர்பன்ஸும் அந்த இடத்துல இருந்த மாதிரி இல்ல. 2 மாதம் டைம் இருக்கு. 2 மாதம் டைம் இருக்கு. அந்த 2 மாதத்துலயும் அவருக்கு என்னெல்லாம் யோசிச்சிருக்கலாம். இந்த பிள்ளைய குறித்த காரியம், நான் ஒரு அதிபதியா இருக்க போறேன், இந்த பிள்ளைய திருமணத்தை எப்படி எல்லாம் பண்ணலாம், எவ்வளவு காரியங்கள் அவருக்கு ஞாபகத்துல வந்திருக்கலாம் இல்லையா? எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு ஆப்ஷன்ஸ் அவருக்கு வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர்கிட்ட நான் இதை சொல்லிட்டேன், நான் இதை செய்வேன், உறுதி பாருங்க. கர்த்தர்கிட்ட நான் இதை சொல்லிட்டேன், நான் செய்வேன் அப்படிங்கிற உறுதி அவருக்குள்ளாலே இருக்கு பாருங்க. நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஒரு தற்கொலை எண்ணம் வர்றவங்க, ஒரு கோப எண்ணம் வரும்போது கூட சிந்திக்க சற்று சமயம் கூட கிடைத்தா அந்த முடிவை நம்ம மாற்றிக்கொள்வோம். ஆனா எப்தாவின் குடும்பம் தேவனுக்கு கீழ்ப்படிவதுல 2வது ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்ல. செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறதே இல்ல, செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதே இல்ல. அவர் மனைவியை குறித்து வேதத்துல குறிப்பிடப்படவே இல்லை. அப்படி ஆனா எங்குமே சொல்லப்படல. ஆனா எந்த ஒரு காரியமும் சொல்லப்படல. இந்த காரியத்தை அப்படி நிறைவேற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதொருவன் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணி இருந்தால், பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்குரியவர்கள். 20 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகி 50 வெள்ளி சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக. அப்போ இதுல என்ன சொல்லி இருக்குன்னா, நீ என்ன செய்யலாம், ஒரு பொருத்தனை பண்ணிட்டனா அதுக்கு நீ என்ன செய்யலாம், திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். நீ அதுக்கு பதிலாக சம்திங் நீ செலுத்தி என்ன செய்யலாம், திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரங்கள்ல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் தெரியாதவராகவா இருந்தார் எப்தா? 300 வருஷமா நடந்த காரியங்கள் இல்லையா, பழைய காரியங்கள் எல்லாமே அறிந்து வைத்துட்டு இருந்த எப்தாவுக்கு தன்னுடைய மகளுக்கு பதிலாக ஒரு காரியத்தை கேட்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமையா இருந்திருக்கும் இல்ல. செகண்ட் ஆப்ஷனை யோசிக்கவே இல்லை. கர்த்தர்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் அந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, இந்த காரியத்தை செய்கிறதற்காக அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. இதே மாதிரி அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை பாருங்க. அந்த 2 மாதம் அந்த பிள்ளை அப்படியே அந்த ஒருவேளை கேட்ட உடனே ஆண்டவருக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒப்பு கொடுத்த பிள்ளைய மாதிரி நம்ம தெரியலாம். ஆனா 2 மாதம் தவணை கேட்ட பிள்ளை 2 மாதம் கழித்து அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்குறா. அப்பா நீங்க தகன பலியா செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இல்லையா. அது செய்து நிறைவேற்றினார் அப்படிதான் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வார்த்தை சொல்லுது, அவள் புருஷனை அறியாதிருந்தாள். சோ இங்க ஒரு காரியம் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிள்ளை தகன பலி கொடுக்கிறது கர்த்தருக்கு விருப்பமானது கிடையாது.
தகன பலி செலுத்துகிறது, பிள்ளைகளை நரபலி செலுத்துகிறது கர்த்தருக்கு பிரியமானது கிடையாது. அதனால இந்த நரபலிக்கு கர்த்தர் கண்டிப்பா ஒப்பு கொடுத்திருக்க மாட்டாரு அப்படிங்கிறது ஒரு காரியம் இருக்குது. அதனால இந்த பிள்ளையை கர்த்தருடைய ஊழியத்துக்காக அப்படியே என்ன செய்திருக்காங்க, கன்னி பெண்ணாகவே விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் பார்க்கும்போது அவள் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள், கன்னி பெண்ணா இருந்தாள், அவள் புருஷனை அறியாதிருந்தாள், இந்த காரியத்தை செய்தான் இருக்கு. ஆனா இப்படி ஒரு காரியமும் இருக்குது. எது எப்படியோ ஒருவேளை அந்த பிள்ளை கன்னி பெண்ணா இருக்குது, அந்த பிள்ளை கன்னி பெண்ணா இருக்கும்போது அதை பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைக்க வேண்டும், இப்படி பண்ண எவ்வளவு ஆசைகள் அந்த எப்தாவுக்கு இருந்திருக்கலாம். நான் ஒரு அதிகாரி ஆயிட்டேன், இவ்வளவு நாள் நான் யாராலும் மதிக்கப்படாம எப்படியோ இருந்தேனே, இன்னைக்கு எனக்கு ஒரு அதிகாரம் கிடைத்திருக்கு, ஒரு அந்தஸ்து எனக்கு கிடைத்திருக்கு, என் பிள்ளையுடைய திருமணத்தை எப்படி எல்லாம் பண்ணலாம், எவ்வளவு காரியங்கள் அவருக்கு முன்னால வந்திருக்கலாம் இல்லையா. ஆனா எதற்குமே அவங்க இடம் கொடுக்கல. பாத்தீங்களா, எதுக்குமே இடம் கொடுக்கல. கர்த்தருடத்துல ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், அந்த காரியத்தை நிறைவேற்றணும். இதுதான் கர்த்தருடைய திட்டம், இதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு குடும்பம், கர்த்தருக்கு விருப்பமான ஒரு குடும்பம், கர்த்தருடைய சந்ததி, தேவ பக்தி உள்ள சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்படி ஒரு சந்ததியை நாம் என்ன செய்யணும், நாம உருவாக்க அழைக்கப்படுகிறோம். இங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இது நிமித்தம் அடுத்தது நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், எப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். எப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் 6 வருஷம் அவர் நியாயம் விசாரிச்சிருப்பாரு. இந்த பிள்ளையுடைய காரியத்தை பத்தி எதுவுமே அந்த இடத்துல இல்ல. கர்த்தர்கிட்ட எந்த கொஸ்டினும் அவர் பண்ண மாதிரி இல்ல. எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு சலிப்பும் அவர் காட்டுன மாதிரியே இல்லை. அப்படி பைபிள்ல குறிப்பிடப்படவே இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு எப்தாவால வாழ முடியும்னா ஏன் நம்மளால வாழ முடியாது? ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க கூடாது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை குறித்ததான ஒரு தைரியம், கர்த்தரை குறித்ததான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளார இருக்கக்கூடாது? நான் சொல்றேன், இந்த காரியத்தை அவர் செய்தது சரியா தவறா அப்படின்றதுல நான் ஒரு காரியம் சொல்றேன். நீங்க எபிரேயர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எபிரேயர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல விசுவாசிகளின் பட்டியல் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். விசுவாசிகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கும். விசுவாசத்தினாலே முதல்ல இருந்தே ஃபர்ஸ்ட் ஆதாம்ல இருந்தே தொடங்கி அந்த இடத்துல எப்படி எல்லாம் அவங்க உலகத்தை ஜெயித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுல 32ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அப்படின்னா இவங்க எல்லாம் தேவனால் ஜெயித்தவர்கள், இவங்க எல்லாம் உலகத்தை ஜெயித்தவர்கள். அதுல எப்தாவும் இருக்கிறாரு. எப்தாவுடைய வாழ்க்கை, எப்தா ஒரு விசுவாச வீரனாக இங்கு காட்டப்படுகிறாரு, ஒரு விசுவாச வீரனாக காட்டப்படுகிறாரு. இப்படி ஒரு வீணான மனுஷன், தன்னுடைய சமுதாயத்துல எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன், வீணான மனுஷனோட தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த ஒரு மனுஷன், இப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளால கர்த்தரை குறித்ததான வைராக்கியம் இப்படி இருக்குமானால் அந்த குடும்பத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட குடும்பம் இது? தேவன் விரும்புகிற குடும்பமா? இல்ல இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்காக கர்த்தரை விட்டு விலகுகிற குடும்பமாக நம்ம இருக்கிறவர்கள் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு பிள்ளைகளை எப்படி நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம்? நம்ம இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த காரியத்தை வச்சு நம்ம பிள்ளைகளோட சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்களா, அர்ப்பணிப்பாங்களா இல்லையா? இந்த காரியம் நான் கொல்ல கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றதை விட இந்த காரியம் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளால கர்த்தர் தான் முதலிடம், கர்த்தருக்கு தான் முதலிடம். தகப்பனையாவது, தாயாவது, மகனையாவது, மகளையாவது எல்லாத்தையும் விட நமக்கு தேவன் தான் முக்கியம், தேவன் தான் உண்மையானவர் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ளால நாம் ஒவ்வொருவரும் கடந்து வருகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு திட்டம், இந்த ஒரு காரியம், இந்த ஒரு ஐ ஓப்பனிங் நமக்குள்ளார இருக்குமானால் மாத்திரம் தான் நம்ம சொல்ல முடியும், உபத்திரவமோ, பாவமோ, கஷ்டமோ, நஷ்டமோ எது வந்தாலும் எதுவுமே என்னை விட்டு பிரிக்காது அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு பவுல் சொல்றாரு இல்லையா, ஒரு பவுல் சொல்றாரு, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அந்த வசனத்தை எடுத்து ஒருக்கா வாசிக்கலாமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரைக்கும் உள்ள வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும்,
வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பவுல் சொல்றாரு, எவ்வளவு தைரியமா சொல்றாரு. எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அவமானம், நாசமோசம், நிந்தனை, வியாகுலம், வருத்தம் எது இருந்தாலும் கிறிஸ்துவை விட்டு பிரிக்காதபடிக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. ஏசு பாருங்க, ஏசு தான் வாழ்ந்து மரித்த நேரத்துல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாரே. எந்த பாத்திரம் தெரியுமா? பிதாவினுடைய முகம் எனக்கு மறைக்கப்படுமே, அவர் நிந்திக்கப்பட்ட நிந்தனையோ, நிர்வாணமாக்கப்பட்ட காரியங்களோ, எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்ட காரியமோ அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா எதற்காக அவர் பயப்பட்டார் அப்படின்னா, பிதாவின் முகம் எனக்கு மறைக்கப்படுமே. எல்லா பாவமும் என் மேல சுமரும் போது பிதாவின் முகம், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், அந்த ஒன்றிப்பு விட்டு பிரியுமே அப்படின்னு சொல்லிட்டுதான் இயேசு என்ன செய்யறாரு? வருத்தப்படுறாரு, பாரப்படுறாரு. அப்படி இல்லைன்னா சிலுவையில அவங்க கொடுத்த காடியை வாங்கி குடித்து அவர் மயக்க நிலைமைக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் அவர் எல்லா பாடுகளையும் அனுபவிக்க அவர் ரெடியா இருந்தாரு, எல்லா துன்பங்களையும் அனுபவிக்க அவர் ரெடியா இருந்தாரு. எத்தனை நிந்தனைகள், எத்தனை கேளிக்கையான பேச்சுக்கள், எத்தனை அவமான காரியங்கள், எதை நான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு, நிர்வாணத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அவர் ரெடியா இருந்தார். ஆனா தேவனுடைய முகத்தை விட்டு மறைக்கிற ஒரு காரியம் மாத்திரம் அவருக்கு கடினமா இருந்தது. ஆண்டவரே, இந்த பாத்திரம், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சொல்றாரு. இப்படி ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியுமா? இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளால நம்மளால ஒப்பு கொடுக்க முடியுமா? இப்படிப்பட்ட குடும்பங்களாக நாம் ஒவ்வொருவரும் இதை சொல்லி கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு. உண்மையிலேயே நம்ம சொல்லி கொடுக்கும் போது, இதை அறியும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்துதான ஒரு பயப்படுது, ஒரு நடுக்கம் நம்ம பிள்ளைகளுக்குள்ளால வரும். கண்டிப்பா இப்படியும் இருக்கணுமா அப்படிங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். இப்படியும் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கும் போது நாம் தேவ பக்தி உள்ள சந்ததிகளை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட சந்ததியாக நாம் உருவாவோமானால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு சந்ததியாக நாம் உருவாக்கப்படுவோம். நாமும் உருவாவோம், நம்முடைய சந்ததிகளை உருவாக்குவோம். தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதே கர்த்தருடைய திட்டம். இந்த திட்டத்துக்குள்ளால நம்ம வருவோம். இந்த திட்டம் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள திட்டம் தான். இந்த திட்டத்துக்குள்ளால நம்ம வருவோம். இந்த திட்டம் நம்ம திட்டத்துக்குள்ள நம்ம போறது கர்த்தவன் நம்மளை சோதிக்கிற தேவன் அல்ல. அவர் தீமையினால் நம்மளை சோதிக்கிற தேவன் அல்ல. அந்த தீமையெல்லாம் தாண்டி செல்லுகிறதற்குள்ள பலத்தையும் தருகிற தேவன் தான் நம்முடைய தேவன். சோதிக்கப்படுகிறவன். சோதனை சும்மா வர்ற சோதனை இல்ல, சோதனையை அதை தாண்டி செல்லுகிறதுல பலத்தையும் தருகிறவர் தான் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட பலத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும், பழைய பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு அடையாளமாக, நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டுள்ள காரியங்கள். இந்த காரியங்களை மனதுல வைத்து நம்ம நானும் ஆண்டவரேன், இந்த திட்டத்துக்குள்ளால வரணும் ஏசப்பா, இப்படிப்பட்ட ஒரு அன்பு எனக்குள்ளால வரணும் ஏசப்பா. இப்படி எத்தனை சூழ்நிலைகள், உண்மையா அவருடைய அந்த எப்தாவுடைய வீட்டு சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகளை பார்க்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் கர்த்தர் எவ்வளவு பெரிய லெவல்ல வச்சிருக்கிறாரு. அவ்வளவு வைத்திருந்தும் நம் கர்த்தர் இடத்துல இவ்வளவு நம்பிக்கை நமக்கு இருக்குதான்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இவ்வளவு காரியங்கள் கற்று தந்திருந்தோம், இவ்வளவு காரியத்தை கர்த்தர் ஈவாக நமக்கு தந்திருந்தோம். நம்மளால கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியல அப்படின்னா நம் கர்த்தரிடத்துல அந்த காரியத்தை கேட்போம். அந்த ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியா ஆண்டவர் எங்க பிள்ளைகளை நாங்க உருவாக்கணும் ஏசப்பா. எந்த சூழ்நிலை, ஏன்னா நம்ம கடைசி நாட்கள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு காரியத்துக்காகவும் கர்த்தரை விட்டு கொடுக்கவே கூடாது. இதை இப்படி நிக்கணும்னா அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பழைய காலத்து காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் வழிநடத்தி வந்தார், எப்படி அவங்களுக்கு செழிப்பு தேவையில்ல, அவங்களுக்கு ட்ரெஸ் பழுதாகல, எப்படி 40 வருடத்துல ஒரு இஸ்ரவேலின் ஜனங்கள் வழி நடத்த வர முடியும். இந்த காரியத்தை எல்லாம் ஆராய்ந்து படித்து வைத்து ஒரு தீர்க்கமான ஒரு மனநிலை அவருக்குள்ளால இருந்துச்சு. அந்த உள்ளான மனிதன் பலப்பட்டு அது மெச்சூர் ஆகி கர்த்தருக்காக மாத்திரம் நிக்கிற லெவலுக்கு என்ன செஞ்சு அந்த உள்ளான மனிதன் பலப்பட்டு இருந்தான். அதே மாதிரி நம்முடைய உள்ளான மனிதனும்
என்ன செய்யணும்? பலப்படணும். சின்ன சின்ன காரியங்களுக்காக, தேவையில்லாத காரியங்களுக்காக, சும்மா அழுது கொண்டு இருக்கிறதற்கு அல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக அல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன ஒரு சூழ்நிலையும் தாண்டி நின்று கர்த்தருக்காக நிற்கிறதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்முடைய அந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம இந்த காரியத்தை மனதில் வைத்து நம்ம ஜெபிக்கலாம். இந்த காரியத்தை எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருக்கிறதா பார்ப்போம். நம்ம அதால ஏற்றுக்கொள்ள முடியுதா? இந்த சூழ்நிலைகளை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா எப்தா மாத்திரம் அல்ல, மிஷனருடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த காரியங்கள் எல்லாம் தாண்டிதான் இன்னைக்கு பைபிள் எல்லாம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. வில்லியம் கேரியுடைய குடும்பத்தை பார்க்கும்போது பரிதாபமான நிலை. அவருடைய மனைவி ஒரு மூளை சரியில்லாத ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அவர் எல்லாத்தையும் அவரு டிரான்ஸ்லேட் பண்ணி வைத்திருந்த எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல எடுத்து போட்டார்களாம். ஆனாலும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு எவ்வளவு அமைதியாக இருந்து கர்த்தருக்காக இந்த காரியங்களை எல்லாம் செய்து நிறைவேற்றினாங்க. அப்படிப்பட்ட பொறுமையும் கர்த்தருக்குள்ளான ஆழமான ஒரு நம்பிக்கையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும். அது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்து சோபனா இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ண நாளைக்குள்ள ஆராதனைகளையும் ஆண்டவர்கிட்ட பொறுப்பு கொடுத்து இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உண்மையுள்ள தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீரே ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களோட பேசினீங்களே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ராஜா உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏசப்பா. எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே இந்த நாளில் அப்பா ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திற்காக ஆண்டவரே நீர் விதைத்திருக்கிற இந்த வார்த்தைகள் அப்பா ஆண்டவரே அப்பா கிரியை செய்யட்டும் ராஜா. நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நீர் மாறாதவராய் இருக்கிறீரே அப்பா. இப்பொழுது நாங்கள் நடந்து வருகிற இந்த சூழ்நிலைகள் நாங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா இந்த எப்தாவுடைய வாழ்க்கையை வைத்து நாங்கள் அப்பா பார்க்கும் பொழுது தகப்பனே அப்பா நீர் மாறாதவர் அப்பா. அன்று எப்தாவினுடைய வாழ்க்கையை பார்த்த உம்முடைய கண்கள் அப்பா எங்களுடைய வாழ்க்கையும் பார்க்குமே அப்பா. ஆண்டவரே ஐயா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களால் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையை அப்பா கம்பேர் கூட பண்ண முடியாது ஏசப்பா. எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்த உம்முடைய கண்கள் எங்கள் மேலே ஆண்டவரே கிருபையாய் பார்த்து கொண்டிருக்கிறதே ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நன்றியப்பா. கிருபையை விளக்காம இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை நீர் அப்பா எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஐயா. நீர் எதிர்பார்க்கிற குணங்கள் எங்களிடத்துல இல்லாமல் இருந்த பொழுதிலப்பா நீர் எங்களை விட்டு கொடுக்கலே ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு போதிக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்தில் நிற்கிறப்பா. ஆண்டவரே நீர் எங்களை பார்த்ததற்கு உம்முடைய கண்கள் எங்களை நோக்கினதற்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களால் கொடுக்க முடிந்த ஒரே ஒரு காரியம் அப்பா ஐயா நீர் விரும்புகிறபடி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நீர் எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே எங்களை பார்த்தீரோ ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த அப்பா ஆண்டவரே அப்பா எங்களை எப்படியாய் நீர் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எங்களை பார்த்தீரோ அப்பா ஏசப்பா. இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டவைகளா இல்லாமல் இருக்கலாம்ப்பா. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீர் எங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய கண்களை எங்கள் பக்கமாய் திருப்பினீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அதற்கு அப்பா ஏற்றது போல எங்கள் வாழ்க்கையை வணைந்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே அப்பா எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய செயல்கள் ஆண்டவரே எல்லாம் உம்மை பிரியப்படுத்துகிறதாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்பா கர்த்தருக்கு நேராக மாறணுமே ஏசப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஐயா கர்த்தருடைய வழி நடத்துதலில் இருக்கிற குடும்பங்களா எங்களுடைய குடும்பங்கள் மாறணுமே ஆண்டவரே. உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. ஆண்டவரே தருகிறோம் ராஜா, தருகிறோம்ப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் விதைத்திருக்கிற இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீங்க உருவாக்குகிற தேவனப்பா, உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே குறைவுகள் உண்டப்பா, மன்னிங்கப்பா, உணர்த்தி கொடுங்க ராஜா. ஐயா ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் என்னென்ன குறைவுகள் உண்டுங்கிறத நீர் அறிவீரப்பா. ஐயா ஆஸ் அ பேரண்டா ஆண்டவரே அப்பா ஒரு பெற்றோரா எங்களிடத்துல எப்தாவினிடத்துல இருந்த எத்தனையோ குணங்கள் இல்லை
இயேசுப்பா. எங்களுக்கு உணர்த்தி கொடுங்க ஆண்டவரே. ஐயா, எப்படி எந்தெந்த இடங்களில நாங்கள் குறைவுபடுகிறோம், தவறுகிறோம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு உணர்த்தி கொடுங்க இயேசுப்பா. ஆண்டவரே ராஜா உமக்கு நன்றி. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுப்பா, கர்த்தருக்கு பிரியமான வழிகள் இல்லாத பொழுதில் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உணர்த்தி காண்பீங்க ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கணுமே அப்பா. உமக்கு பிரியமான ஒரு குடும்பமாய் ஆண்டவரே கர்த்தருடைய நடத்துதலில் இருந்த பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்கள் குடும்பமும் நற்சாட்சி பெறணுமே இயேசுப்பா. ஆண்டவரே எப்தாவின் குடும்பத்தை தகப்பனே நீர் அப்பா விசுவாச வீரர்களின் பட்டியலில் கொண்டு வந்தீர் ஐயா. ஆண்டவரே அப்பா, அந்த மகனுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தாய் ஆண்டவரே அப்பா, இல்லாத ஒரு வேளையிலும் தகப்பனே ஒரு மகனால இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுமானால், கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்ட முடியுமானால், எங்களை விசாரித்து எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோமே அப்பா. ஒரு குறைவும் இல்லாது நடத்துகிற அப்பா நல்ல போதகர் நீர் எங்களோட இருந்து கொண்டு இருக்கிறீரே அப்பா. தனிமையில நல்ல தோழனா எங்களோட வருகிறீரே அப்பா. தாயை போல அரவணைக்கிறவரா எங்களோட இருக்கிறீரே. எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் நீர் எங்களோட இருக்கிறீர் அப்பா. உம்முடைய அன்பை ருசி பார்த்தும் ஆண்டவரை இன்னும் உமக்காய் நாங்கள் வைராக்கியம் காண்பிக்காமல் இருப்போமானால் எங்களை மன்னிங்க இயேசுப்பா. எங்களை மன்னிங்க ஆண்டவரே ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோப்பா ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நன்றி அப்பா. கிருபை நிறைந்தவர், இந்த கிருபைகளை எங்களுக்கு தாங்க இயேசுப்பா. உமக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஐயா குடும்பங்களாக எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புங்கப்பா. கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க இயேசுப்பா. உலகத்தின் ஞானமும் கல்வியும் அறிவும் ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பார்வையில பைத்தியமும் குப்பையுமா இருக்கிறது என்கிற உணர்வுகளை ஐயா இந்த நாள்ல எங்களுக்கும் அப்பா பிள்ளைகளுக்கும் நீங்க உருவாக்கி கொடுங்கப்பா. கர்த்தருக்காய் காண்பிக்கிற ஒரு வைராக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும் இயேசுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோப்பா. ஐயா எங்களை மன்னிங்கப்பா. எத்தனையோ இடங்கள்ல நாங்கள் குறைவுபட்டு நிற்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட பொருத்தனைகளை ஆண்டவரே எத்தனையோ முறை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்பா. ஏசப்பா ஆண்டவரே ஒரு சாதாரண ஐயா ஆண்டவரே ஏசப்பா அப்பா ஒரு சாதாரண ஒரு பொருத்தனைகளை கூட ஆண்டவரே எங்களால் உண்மையாய் நிறைவேற்ற முடியாம எத்தனையோ நாட்கள் நாங்கள் மீறி இருக்கிறோமே ராஜா. எங்களை மன்னிங்க ஏசப்பா. எங்களை மன்னிங்க ஆண்டவரே தகப்பனே. உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை மன்னிங்க ராஜா. ஒவ்வொருவரையும் அப்பா இப்படிப்பட்ட பொருத்தனைகளை நாங்கள் மீறி அப்பா அது நிமித்தமா எங்க வாழ்க்கையில கண்ணி உருவாகி இருந்திருக்குமானால் இன்றைக்கு கண்ணி தெரித்து ஓடட்டப்பா இயேசுவின் நாமத்தில் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோப்பா ஆண்டவரே. பொருத்தனையே அப்பா செலுத்தாமல் விட்டது நிமித்தமாய் உண்டான எல்லா கண்ணிகளும் இந்த வேளையில இயேசுவின் நாமத்துல தெரிக்கட்டையா. ஹல்லேலூயா அப்பா. உமக்கு நன்றி அப்பா. சாபங்கள் விலகட்டையா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கரங்கள்ல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோப்பா. மன்னிங்க இயேசுப்பா. மன்னிங்கப்பா ஆண்டவரே. நீங்க மன்னிங்க ராஜா. எத்தனையோ குடும்பங்கள்ல அப்பா எங்க குடும்பங்கள்ல பொருத்தனைகளை மீறி இருக்கிறோமே ராஜா. எங்களுக்கு நீர் உணர்த்தி கொடுக்கிறீரே அப்பா. மன்னிங்க இயேசுப்பா. மன்னிங்க ஆண்டவர். எங்களை தாழ்த்துகிற ஐயா அப்பா. நன்றி இயேசுப்பா. எங்களுக்கு அப்பா ஆண்டவரே இந்த நாள்ல ஒரு சாபத்துல இருந்து விடுதலை தாங்கப்பா. பொருத்தனை மீறுதல் நிமித்தமாய் வந்த சாபத்துல இருந்து விடுதலை கொடுங்கப்பா. எத்தனையோ குடும்பங்கள்ல பிள்ளைகளை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்த ஆண்டவரே அதை மறந்து போய் ஆண்டவரே அப்பா அப்பா எத்தனையோ காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாங்க பிளான் பண்றோமே இயேசுப்பா. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ராஜா தகப்பனே. உம்முடைய தயவு எங்களுக்கு கிடைக்கட்ட இயேசுப்பா. உம்முடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்ட ராஜா. நன்றி இயேசுப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எத்தனை நல்லவர் அப்பா. அப்பா உண்மை நாங்கள் உண்மையாய் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. இன்னுமே அறியணும்ப்பா. இன்னுமே அறியணும்ப்பா. என் தேவன் எத்தனை நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும்ப்பா. அப்பா அப்பா இவ்வளவோ மீறுதல்கள் எவ்வளவோ ஆண்டவரே குறைவுகள் இருந்த பொழுதிலும் நீர் இன்றும் எங்களை அப்பா எத்தனை விதமாய் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும் ராஜா. ஆண்டவரே அதை அறிந்து கொள்ளும் பொழுது உம்முடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்கும் பொழுது தகப்பனே இப்படிப்பட்ட பாவங்களை நாங்கள் மறுபடியும் செய்யாதபடிக்கு அப்பா ஆண்டவரே இயேசுப்பா ஒரு உணர்வுள்ள இருதயம் உண்டாகும் ஆண்டவரே. அப்பா உண்மை அறிகிற அறிவுல நாங்கள் பலப்படணும் அப்பா. வளரணும் ஆண்டவரே. கிருபைகளை தாங்கப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்க வாழ்க்கையில ஐயா கனி கொடுக்கட்டப்பா. இயேசுவின் நாமத்துல கனி கொடுக்கட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. நன்றி அப்பா. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், பணிந்து கொள்ளுகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. ஐயா உமக்கு நன்றி இயேசுப்பா. நன்றி அப்பா. ஐயா இயேசுப்பா இந்த வேளையில கூட ஐயா அந்த சத்தத்தை கேட்கும்படியா எங்களை அழைத்துட்டு வந்த உண்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பேருக்காக இந்த வேளையில நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. தேவைகளோடு வந்த பிள்ளைகள் உண்டு இயேசுப்பா ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கும்படியா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. காத்திருக்கிற காரியங்களில் நன்மைகள் உண்டாகும்படியா எங்கள் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. ஐயா எங்களுடைய இருதயத்தின் ஏக்கங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி
தருகிறவரப்பா. உமக்கு சித்தமான பாதையில நிறுத்தி ஆண்டவரே உமக்கு சித்தமான நன்மைகளை எங்க வாழ்க்கையில காணும்படியாய் ஆண்டவரே உமக்கு நேரான பாதையில நடத்தி செல்லுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பொழுது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறாது அந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்கும் பொழுது ஐயா எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் அப்பா தைரியம் கொண்டு சொல்ல முடியுமே ஆண்டவரே. ஏசப்பா நீங்க அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஐயா ஆண்டவரே எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோட சொல்லும்படியாய் ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோப்பா. அப்பா ஸ்தோத்திரம். நீங்க அறிந்திருக்கிறவரப்பா. ஏசப்பா எங்களுக்கு இன்னது தேவை என்பதை எங்கள் பரமபிதா நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா. ஏற்ற காரியங்கள்ல ஏற்ற வேளைகளில் அப்பா அப்பா ஒவ்வொரு குடும்பங்களில நீங்க ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. உம்முடைய கரமே அதிசயத்தை செய்யட்டப்பா. உம்முடைய கரமே நன்மைகளை காண பண்ணட்டப்பா. உம்முடைய கரமே ஆண்டவரை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா அப்பா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா பொருத்தனைகளை செய்திருக்கிற குடும்பங்களை அப்பா ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீரே அப்பா. நன்மைகளை கண்டு கொண்டு அப்பா பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த பொருத்தனைகளை உண்மையாய் உம்முடைய சமூகத்துல கொண்டு வந்து செலுத்த அப்பா நீங்க இந்த நாள்ல கிருபைகளை கொடுங்க இயேசுப்பா, கொடுங்க இயேசுப்பா. நன்மைகளை காண பண்ணுங்கப்பா, நன்மையை காண பண்ணுங்க இயேசுப்பா, நன்மை காண பண்ணுங்க ஆண்டவரே. ஐயா பலவீனத்தோட இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்கப்பா. எங்கள் கர்த்தருடைய கரம் ஆண்டவரை தொடரட்டும் இயேசுப்பா. எப்பேற்பட்ட ஐயா ஸ்தோத்திரம் அப்பா அப்பா வலியோடும் வேதனையோட இருந்த ஜனங்களை அப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நிமித்தமாய் உம்முடைய ஒரு தொடுதலி நிமித்தமாய் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தின் நிமித்தமாய் நீர் சுகமாக்கி நீரே அப்பா. எத்தனை சாட்சிகள் மேகம் போன்ற ஆண்டவரே சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோமே, வாசிக்கிறோமே ஆண்டவரே, கேட்கிறோமே ராஜா. ஆண்டவரே இந்த நாள் அப்படிப்பட்ட உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுப்பா. ஐயா பலவீனத்தோட ஏதோ ஒரு குறைவுகளோட அப்பா சரீர குறைவுகளோட இருக்கிற பிள்ளைகளை இந்த நாள்ல நீங்க தொடுங்கப்பா, நீங்க தொடுங்கப்பா. கர்த்தருடைய அப்பா சுகமளிக்கிற வல்லமை ஐயா ஆண்டவரே பிள்ளைகளை தொடரட்டும் ராஜா. அப்பா ஒரு ஹீலிங் பவர் ரிலீஸ் ஆகட்டப்பா இயேசுவின் நாமத்துல. தகப்பனே உமக்கு நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று ஆண்டவரே அன்று பேதுரு சொன்ன மாத்திரத்துல ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமை புறப்பட்டதே ராஜா, அந்த வார்த்தையில வல்லமை புறப்பட்டது அப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல அப்பா அப்பா இந்த வேளையில ராஜா உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வல்லமை புறப்படட்டும், இயேசுவின் வல்லமை புறப்படட்டும் ஐயா. ஆமென் ஆண்டவர். என்னென்ன காரியங்கள்ல அப்பா அப்பா நன்மைகள் வேண்டுமோ அப்பா அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சுகம் வேண்டுமோ ஆண்டவரே அதை கொண்டு வரும்படியா எங்கள் தேவனுடைய வார்த்தை இந்த நாள்ல வல்லமையை கொண்டு வரட்டும், சுகத்தை கொண்டு வரட்டும் அப்பா. நன்மைகளை செய்யும்படியான காரியங்களை ஐயா ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை கொண்டு வரட்டும் இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா. சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது இல்லை ராஜா, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசுப்பா. அப்பா இதை அறிந்து சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்துங்கப்பா. நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயாமே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, ஹல்லேலூயாமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே. ராஜா செய்யுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. நாளை தினத்தில் நடக்க போகிற அப்பா ஆராதனைகளை உங்களுடைய கரங்களை தருகிறோம்ப்பா. அப்பா ஒவ்வொரு சபைகளிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படட்டப்பா ஆண்டவரே. எந்த மனிதனுடைய வார்த்தைகளும் அல்ல இயேசுப்பா ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு அப்பா ஆண்டவரே அப்பா அப்பா ஆண்டவரே முன்குறிக்கப்பட்ட ஆண்டவரே மனிதர்களுடைய திட்டம் பண்ணின வார்த்தைகள் அல்ல இயேசுப்பா ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவீராகப்பா. ஒவ்வொரு ஊழியர்களையும் வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளப்பா ஆண்டவர், உம்முடைய ஊழியத்திற்காய் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளப்பா. எல்லா சபைகளிலும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படட்டப்பா ஐயா. நீங்க மன்னித்து கிருபையாய் ஆண்டவரே குற்றங்கள் குறைவுகள் இருக்குமானால் தகப்பனே அப்பா நீர் கிரியை செய்ய முடியாதபடிக்கு சபைகள்ல தடைகள் இருக்குமானால் ஐயா இந்த வேளையில சுத்திகரித்து மன்னித்து அப்பா நாளை தினத்துல நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருக்கிற ஐயா இந்த நாளில் அப்பா நீர் ஆயத்தப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆயத்தப்படுத்துங்க. வருகிற ஜனங்களை இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை ஐயா கனி கொடுக்கிறவைகளாய் விதைக்கப்படட்டப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறப்பா. உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஐயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்பா அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டப்பா. நன்றி இயேசுப்பா, நன்றி. ஹல்லேலூயா ராஜா உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். துதியான மகிமையும் யாவற்றையும் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறப்பா. நீர் மாத்திரம் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த நாள்லயும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு குடும்பம், கர்த்தருடைய தேவ சந்ததிகளை உருவாக்குகிற குடும்பம் எப்படி இருக்கணும், எது நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறத இன்னைக்கு கத்துக் கொடுத்தாங்க. இந்த வாரம் முழுவதும் நம்ம அந்த வார்த்தைகள் நம்ம ரீகால் பண்ணி பார்ப்போம். நம்ம அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறோமா, நம்முடைய பிள்ளைகள் அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுப்போம். நம்ம அதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். இந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போகும்போதுதான் கர்த்தரை தவிர வேற எந்த ஒரு காரியமும் பிரிக்கவே முடியாது. பவுல் சொன்னது மாதிரி நம்மளும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளால நம்ம கடந்து போகணும். கர்த்தர் எல்லா காரியத்தையும் நமக்கு ஏற்ற நேரத்துல கரெக்டா செய்து தருகிற தேவன். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது. கர்த்தரை நாம் தேடுவோம். கர்த்தர் எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஏற்ற நேரத்துல செய்து தருவார். அந்த விசுவாசத்துல நம்ம வளருவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குட் நைட்.